एवं परस्परं क्रीडां चक्रतुस्तौ विजानतौ सुरते विरते तौ च समुत्थाय परस्परं. ஸோ ரெண்டு பேரும் இப்போ சங்கச்சூடனும் துளசியும் ஒரு வழியாக கல்யாணம் பண்ணிட்டு சௌக்கியமாக இருந்துட்டுருக்கா. அப்போ ஒரு வழியாக அந்த விளையாட்டெல்லாம் முடிச்சுட்டு பரஸ்பரம் கிரீடாம் ரெண்டு பேரும் விளையாடிட்டு முடிச்சுட்டு விஜானத்தவு டைம் ஆகிடுது. சுரத்தே விரத்தே ரெஸ்ட் ஆகிடுது. அவளுடைய இதெல்லாம் லைஃப் எல்லாம் அந்த செக்ஷுவல் லைஃப் முடிஞ்சதுக்கப்புறம் பரஸ்பரம் சமுத்தாய ஒருத்தருக்கு எழுந்துடுறான். ஸோ அந்த இதை காம கேளிகைகளில் ஈடுபட்டவர்கள் அதிலிருந்து மீண்டார்கள். एवं परस्परं क्रीडां चक्रदुस्तौ विजानतौ सुरते विरते तौ च समुत्थाय परस्परम्. सुवेशं चक्रतुः तत्र यद्यन्मनसि वाञ्छितं चन्दनैः कुङ्कुमारक्तैः सा तस्य तिलकं ददौ सर्वांगे सुंदरे रम्ये चकार च अनुलेपनं सुवासं चैव ताम्बूलं वह्निशुद्धे च वासति पारिजातस्य कुसुमं जरारोगहरं परम् अमूल्यरत्ननिर्माणम् अङ्गुलीयकम् उत्तमम्. ஸோ இப்போ துளசி சங்கச்சூடனை ட்ரெஸ் பண்ணுறான். ஓகே, ஒருத்தர் மாற்றி மாற்றி ட்ரெஸ் பண்ணிக்கிறா. இப்போ துளசி ட்ரெஸ் பண்ணுறா. சுவேஷம் சக்கரத்துக்கு அவனுக்கு நல்ல வேஷத்தை போட்டு விட்டா இந்த துளசி சங்கச்சூடனுக்கு. தத்திர எத்யத் மனசி வாஞ்சிதா அவளுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணுறாளாம். அவள் மனசில் பிடித்த மாதிரி ட்ரெஸ் பண்ணா. சந்தனத்தை பூசரா குங்கும ஆரக்தகி நல்ல ரெட் கலர் குங்குமத்தை தஸ்ய திலகம் ததௌசா அவனுக்கு திலகமாக இட்டு விட்டால் நல்ல சந்தனம் குங்குமம் எல்லாம் வைக்கிறான். சர்வாங்கே சுந்தரே அவனுடைய அங்கங்களில் எல்லாம் சுந்தரமான அழகான அங்கங்களில் அனுலேபனம் சகார அனுலேபனம் இந்த சந்தனத்தெல்லாம் பூசி விட்டால் நல்ல மணப்பொருட்கள் எல்லாம் அவனுடைய உடம்புல பூசி விட்டாள். சுவாசம் செய்வ நல்ல வாசம் மணக்கக்கூடிய தாம்பூலம். ஸோ அப்படி மணக்கக்கூடிய தாம்பூலத்தை கொடுக்குறா. வன்னி சுத்தேச்ச வாசசின்னு இது அக்னியில் எடுத்த மாதிரி நல்ல கிளியர் ட்ரெஸ்ஸுன்னு அர்த்தம். நல்ல புத்தம் புது ட்ரெஸ்ஸை அவனுக்கு அணிவித்தாள். அப்புறம் ஜராரோகரம் பரம் அதாவது நோயும் வராது, ஜரை மூப்பும் வராது. அப்பேற்பட்ட பாரிஜாதசிய குசுமம் அந்த பாரிஜாத மலர்லாம் தேவலோக மலர்கள். அதுக்கெல்லாம் மூப்பு இதெல்லாம் கிடையாது, கிளானி கிடையாது, டயர்ட்னஸ் கிடையாது, வாடாது. அப்படிப்பட்ட பூவை அணிவித்தாள். அமூல்ய ரத்ன நிர்மாணம் அதாவது ரொம்ப வேல்யூ ஜாஸ்தி, இதுக்கு மேலே வேல்யூ கிடையாது. அப்பேற்பட்ட ரத்னமயமாக செய்யப்பட்ட அங்குலியகம் உத்தமம் நல்ல ஒரு மோதிரத்தையும் போட்டு விடுறா, ட்ரெஸ் பண்ணுறா. இப்போ सुवेशं चक्रतुः तत्र यद्यन्मनसि वाञ्छितं चन्दनैः कुङ्कुमरक्तैः सा तस्य तिलकं ददौ सर्वाङ्गे सुन्दरे रङ्गे चकार च अनुलेपनं सुवासं च एव ताम्बूलं वह्निशुद्धे च वाससि पारिजातस्य कुसुमं जरारोगहरं परम् अमूल्य रत्न निर्माणम् अंगुलीयकम् उत्तमम्. सुंदरं च मणिवरं त्रिषु लोकेषु दुर्लभं दासी तव अहमिति एवं समुच्चार्य पुनः पुनः ननाम परया भक्त्या स्वामिनं गुणशालिनं सस्मिता तन्मुख अम्बोजं लोचनाभ्यां पुनः पुनः निमेषरहिताभ्यां चापि अपश्यत् कामसुन्दरं स च ताञ्च समाकृष्य சகார பக்ஷசி பிரியாம். திரிஷு லோகேஷு துர்லபம் மூன்று லோகங்களிலும் பார்க்கவே முடியாது, துர்லபம் அடைய முடியாத சுந்தரம் ச மணிவரம் அப்படிப்பட்ட ஒரு மணி சிறந்ததான ஒரு மணியால் செய்யப்பட்ட சுந்தரமான அந்த அங்குலியகம் அது அங்குலியகத்தோடு சேர்த்துக்கணும். ஸோ அப்படிப்பட்ட மணி பொருந்திய அந்த அங்குலியகத்தை அந்த மோதிரத்தெல்லாம் போட்டுட்டாளா. தாசி துவாம் அகம் தவ அகம் உனக்கு நான் தாசி அப்படின்னு உச்சாரிய புனப்புனக அவனுக்கு ட்ரெஸ் பண்ணிவிட்டு நான் உனக்கு தாசி உனக்கு நான் கைங்கரியம் பண்ணக்கூடியவள் அப்படி சொல்கிறாவ. பரையா பக்தியான நாம ரொம்ப பக்தியோடு அவனை நமஸ்காரம் செய்தாள். சுவாமினம் குணசாலினம் குணசாலியாக இருக்கக்கூடிய அந்த தன்னுடைய கணவனுக்கு நமஸ்காரம் செய்தாள். சஸ்மிதா புன்னகையோடு முக அம்போஜம் அவனுடைய முகத்தை தாமரை முகத்தை லோச்சனாபியாம் கண்களால் புனப்புனக மீண்டும் மீண்டும் பார்க்குறா. ட்ரெஸ் பண்ண நல்லா இருக்கா அவன் நல்லா இருக்கானான்ட்டு அப்படி மீண்டும் மீண்டும் அந்த அவருடைய தாமரை முகத்தை இவள் பார்த்துட்டே இருக்கா. நிமேஷ ரகிதாபியாம்னு இடவிடாமல் பார்க்குறா. கண்ணே மூடலையாம், கண் சிமிட்டாமல். நிமேஷ ரகிதம் நிமேஷம்னு மூடுறதுன்னு அர்த்தம். கண்ணை மூடுறதுக்கு நிமேஷம்.
ஸோ நிமேஷ ரகிதம் அது இல்லை, கண்ணை மூடவே இல்லை, கண்ணிமைக்காமல் பார்த்துட்டு இருந்தா. சாப்பி அபஷ்யத்து காம சுந்தரம், அப்படி காமனாக மன்மதனாக இருக்கக்கூடிய அந்த சங்கச்சூடனை பார்த்தான். சாச்சா தாம் ச சமாகிருஷ்யா, இப்படி பார்த்துட்டே இருக்கக்கூடிய அவளை அவன் அணைத்தான். வட்சசி பிரியாம் சகார, தன்னுடைய நெஞ்சில் அவன் சேர்த்து கொண்டான். सुन्दरं च मणिवरं त्रिषु लोकेषु दुर्लभं दासी तव अहं इति एवं सम्बुच्चार्य पुनः पुनः ननाम परया भक्त्या स्वामिनं गुणशालिनं सस्मिता तन्मुख अम्भोजं लोचनाभ्यां पुनः पुनः निमेषरहिताभ्यां चापि अपश्यत् कामसुन्दरं स च तां च समाकृष्य चकार वक्षसि प्रियाम्. सस्मितं वाससाच्छन्नं ददर्श मुखपङ्कजं चुचुम्ब कटिने गण्डे बिम्बोष्टौ पुनरेव च. ஸோ வாசசா ஆச்சரணம்னு மறைத்தார். ஸோ ட்ரெஸ்ஸால் மறைத்த அவளுடைய புன்னகை ததர்ஷ முகபங்கஜம். ஸோ அவள் முகத்தை மறைச்சுட்டு இருக்காளா. சஸ்மிதம் வாசசா ஆச்சன்னம், வாசஸ்னா ட்ரெஸ்ன்னு அர்த்தம். ட்ரெஸ்னால் மறைக்கப்பட்ட அவளுடைய புன்னகை புரிந்த அந்த முகத்தை அவள் பார்த்தான். அவளுடைய கன்னம் கண்டேன கன்னத்தில் சுச்சும்பே முத்தமிட்டான். பிம்போஷ்டவ் புனரேவச்சா, உதடிலும் முத்தமிட்டான். இது வருது. सस्मितं वाससा आच्छन्नं ददर्श मुखपङ्कजं चुचुम्ब कटिने गण्डे बिम्बोष्टौ पुनरेव च. ददौ तस्यै वस्त्रयुग्मं वरुणात् आहृतं च यत् तदा हृतं रत्नमालां त्रिषु लोकेषु दुर्लभाम्. ஸோ சங்கச்சூடன் இப்போ என்ன துளசியை ட்ரெஸ் பண்ணுறான் இப்போ. ஸோ தஸ்யை வஸ்திர யுக்மம், ரெண்டு ட்ரெஸ்ஸு. எப்போவுமே ஒற்றை ஆடை போட்டுக்கப்படாது. திரௌபதி ஒற்றை ஆடை போட்டுருந்தானே இந்த அவமானமெல்லாம் பட்டால் ஒற்றை ஆடை அந்த மாதிரி நேரத்தில் தான் போட்டுக்க முடியுது, மற்றபடி ரெட்டை ஆடை போட்டுக்கணும்னு சொல்கிறான். ஸோ வஸ்திர யுக்மம் 2 ட்ரெஸ்ஸு. வருணாதாகிருதம், இவன் தான் எல்லாரையும் ஜெயிச்சிருக்கானே, இவன் அசுர பிறவி இவன். ஆனாலும் இவன் தேவர்களை எல்லாம் கண்ட்ரோல் வச்சுருக்கான், அப்படிப்பட்ட சக்கரவர்த்தியாக உட்காந்துருக்கான். அதனால வருணனிடமிருந்து அபகரிக்கப்பட்ட 2 ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து கொடுக்குறான். ததவு தசே ததவ் அவளுக்கு கொடுத்தான். ததா ஆகிருத்தம் ரத்னமாலாம், அதே மாதிரி யார்கிட்ட பரிசுன்னு வந்திருக்கான் ரத்ன மாலை. திரிஷு லோகேஷு துர்லபா, 3 லோகத்துலேயும் அவளை ஈஸியாக கிடைக்காது, அப்பேற்பட்ட மாலையையும் அவளுக்கு கொடுத்தான். तदौ तस्यै वस्त्रयुग्मं वरुणात् आहृतं च यत् तदा आहृतां रत्नमालां त्रिषु लोकेषु दुर्लभाम्. तदौ मञ्जीरयुग्मं च स्वाहाया आहृतं च यत् केयूरयुग्मं छायाया ரோஹிண்யாஸ்டைவ குண்டலம். யார் யார்ட்லமோ அபகரிச்சுன்னு வந்துடலாம், இவளுக்கு கொடுக்குறான். இப்போ சுவாகாயா ஆகிருத்தம், சுவாகாயான சுவாகா, அக்னியோட மனைவி சுவாகா, சுவாகாட்டிருந்து பிடிக்கின்னு வந்திருக்கான் மஞ்சீரம் கொலுசு, அந்த கொலுசு அவளுக்கு கொடுக்குறான். அப்புறம் சாயாயா ஆகிருத்தம், அதாவது சாயா யாரு சூரியனோட மனைவி இல்லையா, சாயான்னு அவளுக்கு ஒரு 2வது மனைவியாக இருக்காளே, அந்த சாயாட்டிருந்து கேயூர யுக்மம் கையில் போட்டுக்கிற அந்த இது தோல்வலை, அதை கேயூர், அதை 2ஐயும் அவளுக்கு கொடுக்குறான். இப்போது ரோஹிணியாஷ்டாய குண்டலம், சந்திரனோட பொண்டாட்டி ரோஹிணியிட்டிருந்து குண்டலத்தை பிடிக்கின்னு வந்திருக்கான், அதையும் அந்த மனைவிக்கு கொடுத்தான் துளசிட்டான். दरौ मञ्जीरयुग्मं च स्वाहाया आहृतं च यत् केयूरयुग्मं छायाया रोहिण्याः चैव कुण्डलम्. अङ्गुलीयकरत्नानि रत्याष्टकरभूषणं शङ्खञ्च रुचिरं चित्रं यद्दत्तं विश्वकर्मणा. இப்போ ரதிட்டு பிடிக்கின்னு வந்திருக்கான் கரபூஷணம் கைவளையல். ஸோ அங்குலீக ரத்னானி, அதான் மோதிரம், அப்புறம் கரபூஷன் கைகளை அலங்கரிக்கக்கூடிய ரதியிடமிருந்து அபகரிக்கப்பட்ட மோதிரத்தை கொடுக்குறான். ஸோ ரத்ன அங்குலீயக்கம், அவர் ரத்ன மோதிரத்தை ரதியிட்டிருந்து, ரத்தியாகன ரதியிடமிருந்து எடுத்துகிட்டு வந்த அந்த மோதிரத்தை கொடுத்தான். அப்புறம் விஸ்வகர்மனா விஸ்வகர்மாட்டிருந்து வாங்கிட்டு வந்திருக்கான். சங்கம் சங்கம்னு சொன்னால் இங்கே நார்மலாக சங்கு வளையல்னு எடுத்துக்கலாம். நார்மலாக இப்போ வளையலில் சங்கு வளையல்னு சொல்ல மாட்டல. ஸோ அந்த விஸ்வகர்மாட்டிருந்து வாங்கிட்டு வந்த சங்கு வளையலையும் அவளுக்கு கொடுத்தான். சித்திரம்னு விசித்திரமான வளையல். अंगुलीयक रत्नानि रत्याः च करभूषणं चङ्गं च रुचिरं चित्रं यत्तत्तं विश्वकर्मणा.
विचित्र पद्मकश्रेणीं शय्यां चापि सुदुर्लभां भूषणानि च दत्त्वा स भूपः हासं चकारः. ஸோ பத்மகஸ்ரேணின்னு சொன்னா நல்லா டெக்கரேட் பண்ணுது. பத்மகன்னு லோட்டஸ் ஃப்ளவர்ஸ் அந்த மாதிரிலாம் டெக்கரேட் பண்ணின புஷ்பங்களால் அலங்கரிக்கப்பட்ட விசித்திரமான ஷையா, ஒரு படுக்கை, ஒரு கட்டில். அதுவும் கிடைக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது, அதையும் கொடுத்தான். பூஷணானி, அவளுக்கு நிறைய ஆபரணங்கள் கொடுக்குறான். ச பூபக ஹாசம் சகாரகா, இதெல்லாம் கொடுத்துட்டு அவன் புன்சிரிப்பு சிரித்தான். அவன் சிரிக்கிறான் இதெல்லாம் கொடுத்துட்டு. विचित्र पद्मकश्रेणीं शय्यां चापि सुदुर्लभां भूषणानि च दत्त्वा स भूपः हासं चकारः. निर्ममे खबरी बारे तस्या माङ्गल्यभूषणं सुचित्रं पत्रकं गण्डमण्डले अस्याः समं तथा चन्द्रलेखात्रिभिः युक्तं चन्दनेन सुगन्धिना परीतं परितश्चित्रैः सार्धं कुङ्कुमबिन्दुभिः ज्वलत् प्रदीपाकारं च सिन्दूरतिलकं ददौ. ஸோ கபரிபாரே தஸ்யாகா, அவளுடைய கபரிபாரமும் எனது முடி, தலைமுடி கற்றை ஸ்ட்ராங்காக இருக்குனால பாரமாக இருக்குது. அப்படிப்பட்ட தலையில் மாங்கல்ய பூஷணம் நிர்மமேன்னு இந்த மங்கள ஆபரணங்கள், மங்களகரமான ஆபரணங்களை அந்த தலையில் வைக்கிறான். நல்ல சூடாமணி எல்லாம் வச்சிருப்பா இருக்கும், சந்திரபிரபை சூரிய பிரபையெல்லாம் வச்சிருப்பேன். ஸோ இப்படிப்பட்ட ஆபரணங்களை அவளுக்கு அலங்கரித்தான். அதுக்கப்புறம் கண்டமண்டலே அஸ்யாகா, கண்டமண்டலம், கண்டம்னு சொன்னால் கன்னம், கண்ண பிரதேசத்தில், அவளுடைய கண்ண பிரதேசத்தில் சூச்சித்திரம் பத்திரகம் அப்படின்னா என்னது, ஒரு இலையாகப்பட்ட டிராயிங். அந்த காலத்துலலாம் மூஞ்சிலெல்லாம் இப்போ வச்சுக்கிற மாதிரி டாட்டூ மாதிரி அந்த காலத்தில் மூஞ்சிலெல்லாம் வரைஞ்சிப்பான், நெஞ்சிலெல்லாம் வரைவான். ஸோ அந்த மாதிரி வரைந்தான். சூச்சித்திரம் பத்திரகம், நல்ல அழகான படங்களை அவன் அவளுடைய கண்டமண்டலை கன்னத்தில் வரைந்தான். ரெண்டு பக்கத்துலேயும் சமம், ரெண்டு பக்கம் சமமாக. சந்தனேன சுகந்தினா, சந்தனம் எடுத்துட்டான். சுகந்தினா சந்தனம், நல்லா மணக்கக்கூடிய சந்தனத்தை எடுத்து சந்திரலேகா திரிபிகி யுக்தம், 3 சந்திர ரேகை போட்டு விட்டான். 3 ரேகை சந்திர ரேகை மாதிரி போட்டு விடுறது மாதிரி அப்படி இடுறான். பரீதம் பரித்தக சித்திரைகி, பரீதம்னு அதை சுற்றி, அதை அந்த சந்திரபிரபையை சுற்றி சித்திரைகி படங்களால் சார்தம் குங்கும பிந்துபிகி, அப்படியே குங்குமத்தில் அப்படியே டாட்ஸ் டாட்டாக வைப்பாலே அப்படி இமேஜின் பண்ணிக்க வேண்டியதான் அவன் எப்படி அலங்காரம் பண்ணுறான்ட்டு. அப்படியே சந்திரத்தை வரைஞ்சிட்டு அதை சுற்றி சுற்றி குங்குமம் போட்டு வைக்கிறது, இப்படிலாம் அலங்காரம் பண்ணினான். ஜுவலத் பிரதீப ஆகாரம், அதாவது நல்லா தீபம் எரியற தீபம் மாதிரி சிந்தூர திலகம் ததவு, அப்படிப்பட்ட ரெட்டு கலர், நல்லா ரெட்டு கலர் வந்து தீ பிழம்பு மாதிரி அப்படி ரெட்டு கலராக இருக்கும் இல்லையா, அதை மாதிரி ஒரு சிந்தூரை போட்டு வச்சான், நெத்தியில் போட்டு வைத்தான். निर्ममे कबरीबारे तस्या माङ्गल्यभूषणं सुचित्रं पत्रकं गण्डमण्डले अस्याः समं तथा चन्द्रलेखात्रिभिः युक्तं चन्दनेन सुगन्धिना परितं परितः चित्रैः सार्धं कुङ्कुमबिन्दुभिः ज्वलत् प्रदीप आकारं च सिन्दूरतिलकं ददौ. சந்திரலேகாங்கிறது சந்திரரேகான்னு நம்ம அர்த்தம் புரிஞ்சுக்கணும். ரேகை ரலயோகோ அபேதகான்னு வரும் இல்லையா சான்ஸ்கிரிட்ல, அதனால ரேகான்னு அர்த்தம் புரிஞ்சுக்கணும். तत्पाद पद्मयुगले स्थल पद्मनिन्दिते चित्र अलक्तकरागञ्च नखरेषु ददौ मुदा. ஸோ ஸ்தல பத்ம வினிந்திதே, ஸ்தல பத்மம்னு சொன்னா தாமரை, ஸ்தலத்தில் வளரக்கூடிய தாமரைங்கிறது செம்பருத்தி. லோட்டஸ் வந்து அது ஜலத்தில் வளரக்கூடியது ஜலபத்மம், அது இது ஸ்தல பத்மம், நிலத்தில் வளரக்கூடியது செம்பருத்தி. ஸோ அந்த செம்பருத்தியை தோற்கடிக்கக்கூடிய அவளுடைய பாத பத்மயுகளே, அவளுடைய தாமரை பாதம், அந்த பாதம் வந்து அவ்வளோ ரெட்டாக இருக்குது. அதில் என்ன பண்ணுறான், சித்திர அலக்தக ராகம், அல்டா போட்டு விட்டான்னு அர்த்தம், அல்டா அல்லது மருதாணின்னு சொல்லலாம். ஸோ அவளுடைய காலில் மருதாணி இட்டு விட்டான். நகரேஷு ததவு முதா, அவளுடைய நகங்களிலும் அந்த அல்டாவை இட்டான். எல்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கான். तत्पाद पद्मयुगले स्थल पद्म विनिन्दिते चित्र अलक्तकरागं च नकरेषु ददौ मुदा. वक्षसि मुहुः न्यस्य स
सरागं चरण अम्बुजं हे देवी तव दासो अहमिति उच्चार्य पुनः पुनः रत्नभूषितहस्तेन ताञ्च कृत्वा स्ववक्षसि. ஸோ ஸ்வவட்சசி முகுர்நெஸ்ய சராகம். ஸோ அவன் என்ன பண்ணுறான், தன்னுடைய நெஞ்சில் அந்த இதெல்லாம் பூசிக்கிறான், அந்த இது அந்த மருதாணியை அவனும் பூசிக்கிறான். ராகம், ராகம்னா ஆசையாக, சரணாம்புஜம், அவளுடைய சரணாம்புஜத்தை, ஓ அப்படி எடுக்கிறோம், ராகம் சரணாம்புஜம் முகுவு ஸ்வவட்சசின் எஸ்யா அப்படி எடுக்கிறோம். அவளுடைய காலை மருதாணி இட்டு விட்ட உடனே ரொம்ப ஆசையாக எடுத்து, ஸோ அவளுடைய பாதத்தை தன்னுடைய நெஞ்சில் வைத்து கொண்டான். வைத்துட்டு என்ன சொல், ரத்ன தே தேவி தவ தாசோகம் அப்படி வச்சுட்டு என்ன சொல்கிறான், நான் உன்னுடைய தாசன், தாசானு தாசன். அவளை எப்படி சொல்கிறான், நான் உன்னுடைய தாசின்னு சொல்கிற மாதிரி அவன் நான் உன்னுடைய தாசானு தாசன். இப்படி மீண்டும் மீண்டும் உச்சரித்து விட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், தாம்ச ரத்னபூஷித ஹஸ்தேன, அதாவது ரத்ன அலங்காரமுடைய அவளுடைய கைகளால் அவளை ஸ்வகிருத்வா ஸ்வவட்சசி, அவளை தன் நெஞ்சோடு சேர்த்து கொண்டான். स्ववक्षसि मुहुपुण्यस्य सरागं चरणाम्बुजं हे देवी तव दासो अहम् इति उच्चार्य पुनः पुनः रत्नभूषितहस्तेन तां च कृत्वा स्ववक्षसि. तपोवनं परित्यज्य राजास्थानान्तरं ययौ मलये देवनिलये शैले शैले तपोवने. தபோவனம் பரித்தியஜ, இவ்வளோ நாளைக்கு எல்லாம் இதெல்லாம் நடக்கிறது பத்ரிநாத்தில் தான் அவள் தபசு மேற்கொள்ள போனால், அங்கே இடத்துல தான் இதெல்லாம் நடக்கிறது. ஸோ பத்ரிநாத்தை விட்டுட்டு அவன் கிளம்பி வேறு இடத்துக்குலாம் போகிறான். ஸ்தானாந்தரம்னு டிஃப்ரெண்ட் பிளேஸ், அந்தரம்னு அதர் ஏரியா. ஸோ வேறு ஏரியாக்கெல்லாம் போகிறா, மலைக்கு வரா, தேவநிலைய தேவர்கள்லாம் வசிக்கக்கூடிய இடத்துக்குலாம் போகிறா, அந்த சொர்க்கலோகத்துக்கெல்லாம் போகிறா. ஷைலே மலைகள் இருக்கிற இடத்துக்கு, தபோவனங்கள் இருக்கிற இடத்துக்கு, அந்த இடத்துக்கெல்லாம் அவர்கள் சென்றார்கள். तपोवनं परित्यज्य राजास्थानान्तरं ययौ मलये देवनिलये शैले शैले तपोवने. 4 நாளா படிங்கப்பா. ओके मैम. स्थाने स्थाने अतिरम्ये च पुष्प उद्याने च निर्जने कंदरे कंदरे सिन्धुतीरे च एव अतिसुन्दरे पुष्पभद्रा नदी तीरे नीरवात मनोहरे पुलिने पुलिने दिव्ये नद्यां नद्यां नदे नदे. ஸோ எங்கெல்லாம் போகிறான்னு லிஸ்ட்டு கொடுக்குறாருங்க. அதிரம்யமான ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய ஸ்தானங்கள், அப்புறம் நிர்ஜனே புஷ்ப உத்தியானை, ஜனங்களே நடமாடாத புஷ்ப உத்தியானங்களுக்கெல்லாம் போகிறா. கந்தரே குகைகளுக்கெல்லாம் போகிறா. சிந்து தீரே சைவ அதிசுந்தரி, ரொம்ப சுந்தரமாக அழகாக இருக்கக்கூடிய கடலுடைய கடற்கரைகளுக்கெல்லாம் சென்றார்கள். அப்புறம் புஷ்பபத்ரா நதி இருக்கே, ஸோ புஷ்பபத்ரா நதிக்கரையில் வந்தார்கள். நீரவாத மனோகரை, குளிர் காற்று அடிக்கிறதுங்க. ஸோ அப்படிப்பட்ட மனோகரமான குளிர்காற்று வீசக்கூடிய புஷ்பபத்ரா நதிக்கரை அடைந்தார்கள். புலினே திவ்ய, புலினம் சொன்னால் மணல் குன்றுகள். ஸோ நதிக்கரைகள் எல்லாம் மணல் குன்றுகள் நிறைய இருக்கும், அந்த இடங்களுக்கெல்லாம் போகிறான். நத்யாம்னா நதிக்கரைகள், தெற்கே பாயும் நதிகள். நதேன்னு சொன்னான்னா வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸு. ஸோ ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸு, வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ்னு ரெண்டாக பிரிக்கிறது சம்ஸ்கிருதத்தில். ரெண்டு பேர், இது நதி அது நதம். ஸோ அந்த மாதிரி 2 நதிகளோட புலினங்கள் மணல் குன்றுகள்லாம் விளையாடிட்டு இருந்தார்கள். स्थाने स्थाने अतिरम्ये च पुष्प उद्याने च निर्जने कंदरे कंदरे सिन्धुतीरे च एव अतिसुन्दरे पुष्पभद्रा नदी तीरे नीरवात मनोहरे पुलिने पुलिने दिव्ये नद्यां नद्यां नदे नदे. मदौ मधुकराणाञ्च मधुरध्वनिनादिते विस्पन्दने सुरसने नन्दने गन्धमादने देव उद्याने नन्दने च चित्रन सन्दनकानने चम्पकानां केतकीनां माधवीनां च माधवे. ஸோ மதவுன்னு சொன்னான்னா மது மாதம், ஸ்ப்ரிங் சீசன்.
ஸோ மதுமாதவின்னு சொன்னான்னா ரெண்டு இதில் சித்திரை வைகாசி அது மதுமாதவன்னு சொல்கிறது. ஸோ இங்கே மதவங்கன்னு சொல்லும்போது ஸ்ப்ரிங் சீசன் எடுத்துக்கலாம் அந்த காலத்தில். மதுகராணாம்சா மதுரத்வனிநாதிதே, அப்பெல்லாம் வண்டுகள், மதுகரான மதுவை உண்டாக்கக்கூடிய வண்டுகள் வந்து ரீங்காரம் பண்ணிட்டு இருக்கும் அந்த சீசனில். ஏன்னா புஷ்பங்கள்லாம் நல்லா மலர்ந்துருக்கும். ஸோ அந்த டைமில் விஸ்பந்தனே சூரசனே, அதாவது விஸ்பந்தனேன்னு ஸ்பந்தனம் சொன்னா லேசாக அசையக்கூடியது. இங்கே என்னது ரொம்ப ஆனந்தம் தரக்கூடிய கந்தமாதன மவுண்டனில் அங்கே புஷ்பங்கள்லேருந்து மது லைட்டாக சொட்டின்னு இருக்கான். விஸ்பந்தனேன்னா லேசாக அப்படி சொட்டக்கூடிய, அப்படி சூரசனேன்னு ரொம்ப ஆனந்தமாக ரசிக்க வைக்கக்கூடியதாக மது சொட்டக்கூடிய அந்த மலர்கள் நிறைந்த கந்தமாதன மவுண்டன்ஸ் ஏரியாவில் எல்லாம் போனாவா. ஸோ நந்தனேங்கிறது இங்கே ஆனந்தனே, ஆனந்திக்க வைக்கக்கூடிய கந்தமாதன மவுண்டன்ஸ்லாம் அந்த மாதிரி இடத்துலலாம் போனால். அதுக்கப்புறம் தேவ உத்தியானே நந்தனே, இது நந்தனம்ங்கிறது தேவலோகத்தில் இருக்கக்கூடிய இந்திரனுடைய தோட்டம். அந்த தோட்டத்துக்கெல்லாம் போகிறா, தேவ உத்தியானத்துக்கு போகிறா. சித்திர சந்தன கானனே, விசித்திரமான சந்தன மரங்கள் நிறைந்த காடுகளுக்கு சென்றார்கள். சம்பக மலர்கள் நிறைந்தது. அப்புறம் கேதகி, தாமரை மலர், சாரி கேதகிங்கிறது தாழம்பூ. ஸோ தாழம்பூ நிறைந்த இடங்கள். மாதவீனாம்ச மாதவே, அதாவது மாதவீனாம்னா மல்லிகை நிறைந்த அந்த புஷஸ். மாதவாங்கிறது இந்த மல்லிகையோட புஷ்ஷஸுக்கும் மாதவான்னு சொல்கிறது. ஸோ மாதவாங்கிறது அந்த சீசனையும் குறிக்கும். மாதவனா மல்லிகை காடுகள் அப்படின்னு எடுத்துக்க வேண்டியதான். மல்லிகை காடாக இருக்காது, புஷ்ஷாக இருக்கும். அதனால அந்த இடத்துக்கு இப்படி பல இடங்களுக்கு சுற்றிட்டு வந்தார்கள். मधुकराणां च मधुरध्वनिनादिते विस्पन्दने सूरसने नन्दने गन्धमादने देव उद्याने नन्दने च चित्रचन्दनकानने चम्पकानां केतकीनां माधवीनां च माधवे. राधे कृष्ण मैम. 38th श्लोक पढ़ते. कुन्दानामालतीनाञ्च कुमुद अम्बोज कानने कल्पवृक्षे पारिजातवने वने निर्जने काञ्चने स्थाने धन्ये काञ्चन पर्वते काञ्चीवने किञ्जल्के कञ्चुके काञ्चन आकरे. ஸோ குந்தானா மாலத்தீனா, குந்தமலர்கள் இந்த பிச்சு மாதிரி அரும்பரும்பாக இருக்கக்கூடியது குந்தமலர்கள். மாலத்தீனாலும் திருப்பி மல்லிகை தான், அது டிஃப்ரெண்ட் மல்லிகை. ஸோ குமுத அம்போஜ கானனே, குமுத மலர்கள் அல்லி மலர்கள் நிறைந்த அந்த காடு. அம்போஜம் லோட்டஸ். ஸோ இதெல்லாம் எங்கெல்லாம் நிறைய இருக்கோ அந்த தாமரை குளங்கள் அந்த ஏரியாக்கெல்லாம் போகிறா. கல்பவிருட்சேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? தேவலோகத்தில் 5 மரங்கள் எல்லாமே கல்பக விருட்சம் தான் பேர். காமன் நேம் எல்லாத்துக்குமே கல்பக விருட்சம் தான் பேர். பாரிஜாதம், மந்தாரம், 5 வித சந்தான மலர்கள், இப்படியெல்லாம் 5 விதமான மலர்கள் இருக்கு. ஸோ அது எல்லாமே கல்பவிருஷன்னு பேர். பாரிஜாத மலர்கள் நிறைந்த அந்த காடுகளில் போனார்கள். அதுக்கப்புறம் நிர்ஜனே காஞ்சனே ஸ்தானே, காஞ்சனம்ங்கிறது ஒரு மவுண்டன். இப்போ வந்து மேருமலையெல்லாம் காஞ்சனமாக இருக்கு இல்லையா, பொன்மலையாக இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பொன்மலை நிறைந்த இடங்கள். அப்புறம் தன்யே காஞ்சன பர்வதே, அதான் போட்டிருக்கீங்க மேருமலை. ஸோ காஞ்சன பர்வதம் மேருமலை, அந்த மேருமலை வந்து பொன்னால் ஆகப்பட்ட மலை. ஸோ அந்த மலை ஏரியாவில் போகிறா. அதுக்கப்புறம் காஞ்சிங்கிறது திருப்பியும் ஆக்சுவலாக காஞ்சின்னா நூப்புரம்னு ஒரு அர்த்தம் உண்டு. இங்கே காஞ்சிங்கிறது மேபி ஒரு செடியோட பேராக இருக்குமோ தோன்றுறது. ஏன்னா கிஞ்சல்கான்னு அடுத்தது வருது. கிஞ்சல்கம்னு சொல்லும்போது நார்மலாக தாமரையோட மகரந்தத்துக்கு கிஞ்சல்கம்னு சொல்லுவோம் இல்லையா, தாமரையோட மகரந்தத்துக்கு கிஞ்சல்கன்னு பேர். ஸோ அப்புறம் தாமரை நிறைந்த ஏரியான்னு திருப்பி எடுத்துக்க வேண்டியதான். கஞ்சுகே, அதுவும் ஒரு பிளான்ட்டோட பேர் தான். காஞ்சன ஆக்கரே, காஞ்சனங்கிறது கோவிதா மரங்களுக்கு ஒரு பேர், காஞ்சனான்னு பேர். ஸோ கோவிதா மரங்கள் அப்படின்னு ஒரு மரங்கள் இருக்குது, எல்லாமே கொஞ்சம் தெய்வீக மரங்களாக இருக்குது. அப்படிப்பட்ட ஏரியாலாம் போனார்கள். कुन्दानामालतीनां च कुमुद अम्बोज कानने कल्पवृक्षे पारिजात वने निर्जने काञ्चने स्थाने धन्ये काञ्चन पर्वते काञ्चीवने किञ्जल्के कञ्जुके काञ्चन आकरे. 2 lines பா. எஸ் மேம். ராதாகிருஷ்ணா, இதுல இந்த புஷ்ப சந்தன தல்பேஷு பும்கோ
पुंस्कोकिलरुतश्रुते पुष्पचन्दनसंयुक्तः पुष्पचन्दनवायुना. ஸோ எல்லா இடத்துலையும் இவள் வந்து புஷ்பங்களாலும் சந்தனத்தினாலும் அமைக்கப்பட்ட அந்த கட்டில் மெத்தையெல்லாம் வைத்துக்கொண்டு பும்ஸ்கோகில ருதஸ்ருதே ருதம்னு என்னது சவுண்டு இல்லையா, ருதம்னு சத்தம். ஸோ பும்ஸ்கோகிலம்னு ஆண் குயில்கள், கோகிலம்னா குயில், பும்ஸ்கோகிலம்னா ஆண் குயில். ஸோ ஆண் குயில்கள் எல்லாம் கூன்னு கூவிட்டு கிடக்கான். அந்த சத்தத்துக்கு நடுவில் இவள் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுறான். புஷ்ப சந்தன சம்யுக்தக புஷ்பங்களாலும் சந்தனங்களோடும் கூடியவர்களாக புஷ்ப சந்தன வாயுனா அந்த மலர்கள்லேருந்தும் புஷ்ப வாசனையிலும் பார்த்தா அந்த காற்றும் புஷ்ப வாசனையோடு சந்தன வாசனையோடு வீசிக்கொண்டிருந்தது. இப்படி எல்லா இடங்களும் நடந்து போனார்கள். पुष्पचन्दनतल्पेषु पुंस्कोकिलरुतश्रुते पुष्पचन्दनसंयुक्तः पुष्पचन्दनवायुना. कामुक्या कामुकः कामात् तारे मे रामयासः न हि तृप्तः दानवेन्द्रः तृप्तिं नैव जगामसा हविषा कृष्णवर्त्म एव ववृदे मदनस्तयोः तया सह समागत्य स्व आश्रमं दानवः ततः. கிருஷ்ணவர்த்மா இவ. ஓகே மேம். கிருஷ்ணவர்த்மான யாரு? அக்னி. ஏன்னா பிளாக் புகையோடு கூடியவன்கிற அர்த்தம் கிருஷ்ணவர்த்மா. பிளாக் புகையோடு கூடினால அவனுக்கு கிருஷ்ணவர்த்மான அக்னின்னு அர்த்தம். ஸோ காமுக்கியா காமுகக அதாவது அந்த காமுகியாகப்பட்ட அந்த துளசியோடு கூட காமுகனான சங்கச்சூடன் காமாத்த ரொம்ப காமத்தோடு கூட ரேமே ராமையா சக ராமா என்று சொல்லக்கூடிய அந்த பெண், ராமான பெண் அர்த்தம், அந்த பெண்ணோடு கூட ரொம்ப சந்தோஷமாக இருந்தான். இதுக்கு திருப்தியே வரல இவனுக்கு. ஸோ நாகி தானவேந்திரக திருப்தக தானவன் அசுர இந்திரனாகப்பட்ட சங்கச்சூடனும் திருப்தி அடையலை, அந்த பெண்ணும் திருப்தி அடையலை, அவளுக்கும் திருப்தி ஏற்படவில்லை. நைவ ஜகாம சா திருப்தி, அவளுக்கும் திருப்தி ஏற்படலை. இப்படி எப்படி இருக்குன்னு சொன்னால் அந்த மன்மத தீ வளர்றது அவளுக்கு இடையில மதனக தயோகோ வவிருதே அவள் ரெண்டு பேருக்கு இடையில காமத்தீ இப்படி வளர்ந்து கொண்டே வருகிறது. எப்படின்னா ஹவிஷா கிருஷ்ணவர்த்மா இவ ஹவிஷை கொடுக்க அக்னி நன்னா எரிஞ்சுட்டு இருக்கும். அதுக்கு நல்லா தீனி போட்டுட்டு இருந்தால் அக்னி நன்னா எரியும். அதை மாதிரி இந்த காமத்தீக்கு மேலே போயிட்டே இருக்கா, சந்தோஷம் அனுபவிச்சுட்டே இருக்குன்னு ஜாஸ்தி ஆசையாக ஏற்பட்டது. தயாசகா இது கூட அதுக்கப்புறம் என்ன பண்ணினாவன் இந்த தானவக இந்த அசுரன் ததக அதுக்கப்புறம் தயாசக சமாகத்தி அவளோடு கூட ஸ்வ ஆசிரமம் தன்னுடைய ஆசிரமத்துக்கு வரான். இப்போ அவன் தன்னுடைய இருப்பிடத்துக்கு வரான். அவனோட பேலஸாக இருந்திருக்கும் ஆசிரமம்னு சொல்கிறான். தன்னுடைய இருப்பிடத்துக்கு அவளை கூட்டின்னு வரான் இப்போ ஃபைனலாக. कामुक्या कामुकः कामात् सारे मे रामयासः न हि तृप्तः दानवेन्द्रः तृप्तिं नैव जगामसा हविषा कृष्णवर्त्मा इव ववृते मदनः तयोः तया सह समागत्य स्व आश्रमं दानवः ततः. मैम राधे कृष्णा. रम्यं क्रीडालयं गत्वा विजहार पुनः पुनः एवं स बुभुजे राज्यं शङ्खचूडः प्रतापवान्. ஸோ ரம்யம் கிரீடாலயம் கத்வா நல்ல விளையாட்டு ஸ்தானங்களுக்கெல்லாம் போய் விஜகார புனப்புனக மீண்டும் ஆனந்தப்பட்டார்கள், சுற்றினார்கள். அங்கெல்லாம் சுற்றி வந்துட்டு இருக்காவா. ஏவம் ச புபுஜே ராஜ்யம் இவ்வாறாக அவன் ராஜ்யத்தை அனுபவித்தான். அவன் ராஜா இல்லையா. ஸோ சங்கச்சூடக பிரதாபவான் நல்ல பிரதாபம் நிறைந்த சங்கச்சூடன் அப்படி ராஜ்யத்தில் தன்னோட மனைவியோடு சேர்ந்து ஆனந்தத்தை அனுபவித்தான். रम्यं क्रीडालयं गत्वा विजहार पुनः एवं स बुभुजे राज्यं शङ्खचूडः प्रतापवान्. एकमन्वन्तरं पूर्णं राजराजेश्वरः महान् देवानाम् असुराणां च दानवानां च सन्ततं गन्धर्वाणां किन्नराणां राक्षसानां च शान्तिदः हृदाधिकारा देवाश्च சரந்தி பிக்ஷுகாயதா. இப்படியாக ஒரு மன்வந்தரம் ஓடிப்போச்சு.
ஒரு மன்வந்திர காலம் பூர்ணம், அதாவது 71 சதுரகம் சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த 71 சதுரகமும் போயிட்டே இருக்குது. பூர்ணம் ராஜராஜேஸ்வரக மகான், பெரிய ராஜராஜேஸ்வரனாக இருக்கான் இந்த சங்கச்சூடன். அது போயிடுது, ஒரு மன்வந்திரம் இப்படி கழிஞ்சிருது. தேவானாம் அசுரானாம் எல்லாரும் அடக்கி ஆளுறான். யாரெல்லாம் அடக்கிறான்னா சாந்தி தகன்னு போடுறது அடுத்த லைனில். சாந்தி தகன்னு அடக்குபவன், சாந்தியை கொடுப்பவன், அமைதி கொடுக்கறது இல்லை, அடக்கிறவன். ஸோ யாரெல்லாம் தேவர்களை அடக்கிறான், அசுரர்களை அடக்கிறான், தானவர்களை, அப்புறம் கந்தர்வர், கிண்ணரர், ராட்சசர் எல்லாரும் அவனோட ஆட்சிக்கு கட்டுப்பட்டு அப்படி உட்காந்துருக்கான். கிருத்த அதிகாராக எல்லாரும் தேவர்களுக்கு அதிகாரமே போயிடுது, ஒரு அதிகாரம் இல்லை. கிருத்த அதிகாராக தேவாகா, அப்படிப்பட்ட தேவர்கள் பிச்சுக்கா யதாச்சரந்தி, பிச்சு எடுக்கிற நிலைமையில் வந்துட்டா பிச்சுக்கன் போல ஆயிட்டா தேவர்கள் எல்லாரும். ஏக மன்வந்தரம் பூர்ணம் ராஜராஜேஸ்வரः மகான் தேவானாம் அசுராணாம் ச தானவானாம் ச சந்ததம் கந்தர்வாணாம் கிண்ணராணாம் ராட்சசானாம் ச சாந்திதः கிருத அதிகாரா தேவாश्च சரந்தி பிக்ஷுகாயதா. ते सर्वे अतिविषण्णाश्च प्रजग्मुः ब्रह्मणः सवां वृत्तान्तं कथयामासु ऋरुदुश्च वृषं मुहुः. எல்லாரும் கவலைப்பட்டு அதிவிஷண்ணாக ரொம்ப கவலைப்பட்டு பிரம்மணக சபாம் பிரஜக்முகு எல்லாரும் பிரம்மாவோட சபைக்கு போயிட்டா. காப்பாத்துன்னு ஓடி போயிடா தேவர்கள்லாம். விற்த்தாந்தம் கதையாமாசு எல்லாரும் போய் சொல்கிறா, இந்த சங்கச்சூடனோட ஆட்சி எங்களுக்கு தாங்க முடியல, எல்லாரும் அடக்கி ஆண்டுருக்கான். பிருஷம் முகுகுருதுகு மீண்டும் மீண்டும் அழுதார்கள். பிரம்மாட்டு போய் ஒரே கதறி அழறா, எங்களுக்கு வழிகாட்டுக்கோன்னு கேட்குறான். तदा ब्रह्मासुरैः सार्धं जगाम शङ्करालयं सर्वेकं कथयामास विधाता चन्द्रशेखरम्. பிரம்மா சுரைஹி சார்ந்த, அவர் பிரம்மா கொண்டு பண்ண முடியாது, உடனே வாங்க எல்லாரும் சேர்ந்து போகலான்னு கூட்டின்னு போயிட்டார். சுரைஹி சார்ந்த தேவர்களோடு கூட சங்கர ஆலயம் ஜகாம, சிவனோட இடத்துக்கு போகிறார். இப்போ இவாளெல்லாம் வந்தவாளெல்லாம் கூட்டிட்டு பிரம்மா சங்கரனுடைய இடத்துக்கு போனார். ஸோ சந்திரசேகரம், சந்திரனை பிறைச்சந்திரனை சூடியவர், சர்வ ஈஷம் எல்லாருக்கும் ஈஷனான அந்த சிவனிடம் விதாத்தா கதையாமாசா, பிரம்மா விதாத்தா கிரியேட்டர், பிரம்மா எல்லாம் சொல்ல ஆரம்பித்தார். ததா பிரம்மாசுரைः சார்தம் ஜகாம சங்கர ஆலயம் சர்வேஷம் கதயாமாச விதாத்தா சந்திரசேகரம். ब्रह्मा शिवश्च तैः सार्धं वैकुण्ठं च जगामः दुर्लभं परमं धाम ஜரா மிருத்யுஹரம் பரம். அவ்வளோதான், சிவனும் பாபா நம்மளாம் சேர்ந்து வைகுண்டத்துக்கு போகலான்ட்டு கூட்டின்னு போயிட்டார் அவரும். ஸோ பிரம்மா சிவகா தைஹி சார்தம், யார் தைஹி யார், அவர்களோடு கூட தேவர்களோடு கூட பிரம்மாவும் சிவனும் வைகுண்டம் ஜகாம வைகுண்டத்துக்கு போனார்கள். அது எப்பேற்பட்ட இடம்? ஜராமிருத்யுகரம், வயசும் ஆகாது மிருத்யுவும் கிடையாது, அப்பேற்பட்ட வைகுண்டம் பரமமான தாமம், உயர்ந்த இருப்பிடம், துர்லபம், யாரும் சற்றுன்னு போக முடியாது. அப்பேற்பட்ட வைகுண்டத்துக்கு எல்லாரும் போனார்கள். பிரம்மா शिवश्च तैः सार्धं वैकुण्ठं च जगामः दुर्लभं परमं धाम जरामृत्युहरं परम्. सम्प्राप च वरं द्वारम् आश्रमाणां हरेः अहो ददर्श द्वारपालांश्च रत्नसिंहासनस्थितान्. ஓகே, ஸோ சம்பிராபா வரம் துவாரம், அந்த என்ட்ரன் டோருக்கு போகிறான். எங்கே என்ட்ரி ஆகணுமோ அந்த ஹரேஹே தாம், அந்த வைகுண்டத்தில் என்ட்ரி டோரத்துக்கு போகும்போது ஆஸ்ரமானாம் ஹரேஹே அஹோ, அதாவது ரொம்ப நாள் நின்றுட்டே இருக்கா இல்லையா, ஃபுல் டைம் ஸ்டாண்டிங் எங்கள் துவாரபாலகர்கள். ஸோ அப்படி இருக்கக்கூடிய அந்த துவாரத்துக்கு போனால் துவாரபாலாம்ச ததர்ஷ, துவாரபாலர்களை பார்த்தார்கள். ரத்ன சிம்ஹாசன ஸ்திதான், இப்போ அவள் இப்போ சீட் பண்ணி உட்காந்துட்டான். ரொம்ப நாள் நின்னதுனால சமத்தினால அவர்கள் ரத்ன சிம்ஹாசனத்தில் உட்கார்ந்திருக்கக்கூடிய துவாரபாலகர்களை இவர்கள் பார்த்தார்கள். सम्प्राप च वरं द्वारम् आश्रमाणां हरेः अहो ददर्श द्वारपालांश्च रत्नसिंहासनस्थितान्. शोभितान् पीतवस्त्रैश्च रत्नभूषणभूषितान्
वनमालान्वितान् सर्वान् श्यामसुन्दरविग्रहान् சோபிதான் நல்லா சோபனமாக இருக்கக்கூடியவர்கள் பீதவஸ்திர எல்லாரும் மஞ்சப்பட்டாடை எல்லாருமே அங்கே பார்ஷதர்கள் எல்லாருமே மஞ்சள் தாங்க போட்டுருப்போம் எல்லாருமே விஷ்ணு மாதிரி இருப்பான் ரத்னபூஷிதான் ரத்னபூஷணங்களால் அலங்கரிக்கப்பட்ட இருந்தவர்கள் வனமாலா அன்விதான் எல்லாரும் வனமாலை போட்டுருக்கா சர்வான் ஷியாம சுந்தர விக்கிரகான் எல்லாரும் பிளாக் கலராக அப்படியே அழகான விக்கிரகம் மூர்த்தி வடிவங்களில் எல்லாரும் பார்ஷதர்களோடு எல்லாரும் உட்காந்துருப்பா வைகுண்டத்தில் அந்த இடத்துக்கு போகிறா पीतवस्त्रैश्च रत्नभूषणभूषितान् वनमाला अन्वितान् सर्वान् श्यामसुन्दरविग्रहान् शङ्खचक्रगदा पद्म धरांश्चैव चतुर्भुजान् सस्मितान् स्मेरवक्त्रास्यान् पद्मनेत्रान् मनोहरान् ஸோ எல்லாருமே சங்கு சக்கரம் கதை அதெல்லாம் விளையாட்டு தாமரை தராம்னு வைத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் ஸோ அதெல்லாம் வச்சுட்டு இருக்கா சதுர்புஜம் எல்லாரும் நாலுகைகள் சஸ்மிதான் எல்லாரும் புன்னகையோடு இருக்கா ஸ்மேரவக்திரான் ஸ்மேரனாலே புன்சிரிப்போடு முகங்களை உடையவர்கள் ஸ்மேரவக்திர ஆசியான் இது வாயில் அப்படி புன்னகையோடு இருக்கக்கூடியவர்கள் பத்மநேத்ரான் எல்லாரும் தாமரை கண்களோடு கூட இருக்கக்கூடியவர்கள் மனோகரான் மனத்தை கவரக்கூடியவர்களாக எல்லாரும் அங்கே இருக்கா வைகுண்டத்தில் शङ्खचक्र गदा पद्म धरांश्चैव चतुर्भुजान् सस्मितान् स्मेरवक्त्रास्यान् पद्मनेत्रान् मनोहरान् ब्रह्मा तान् कथयामास वृत्तान्तं गमनार्थकं ते अनुज्ञां च ददुः तस्मै பிரவிவேஷ ததாக்ஞயா. ஸோ லோகபாலர்களே இப்படி இருக்கா. இந்த பார்ஷதர்கள்னு சொல்லும்போது உள்ளே கூட இன்னும் போகலை. ஸோ லோகபாலர்களும் அந்த வைகுண்டத்தில் இருக்கிறவர்கள் பகவானோட பார்ஷதர்கள் மாதிரியே இருக்கா. அப்போ அவர்களெல்லாம் தாண்டின்னு போனோம். இப்போது இந்த லோகபாலர்களை பார்த்து பிரம்மா சொல்கிறார், கமன அர்த்தகம், நான் வந்த காரணம் என்னங்கிறதை அவர்கள்ட்ட சொல்கிறார். அந்த விற்த்தாந்தத்தை சொன்னால் தானே அவன் பர்மிஷன் வாங்கிட்டு வருவான். அதனால அவர்கள்ட்டலாம் விற்த்தாந்தத்தை சொல்கிறார். தே அனுஜாம்ச ததுகு, சரி உள்ளே போங்கோ, ஓ இதுதான் விஷயமா, விஷ்ணுவை பார்க்கணுமா, போங்கோ அப்படின்னு பர்மிஷன் கொடுத்தார்கள். தஸ்மை ததுகு அவர் கொடுத்தா. பிரவிவேஷ ததா ஆக்ஞையா. ஸோ அவர்கள் சொல்படி பிரம்மா எல்லாரும் உள்ளே போகிறா. இப்போ ब्रह्मा तान् कथयामास वृत्तान्तं गमनार्थकं ते अनुज्ञां च ददुस्तस्मै प्रविवेश तदा आज्ञया. एवं षोडशद्वाराणि निरीक्ष्य कमलोद्भवः देवैः सार्धं तान् अतीत्य प्रविवेश हरिते सभाम्. இப்படியாக 16 டோர் உள்ள போகிறது. அப்படியே போகிறா. எல்லாம் பார்த்துட்டு கமல உத்பவக கமலத்தில் தோன்றிய பிரம்மா தேவைகி சார்ந்த தேவர்களெலாம் அழிச்சுண்டு தான் அத்தீத்தியனை தாண்டி அந்த 16 என்ட்ரன்ஸையும் தாண்டி உள்ளே போய் ஹரேஹே சபா பிரவிவேஷ, ஹரி உட்காண்டிருக்கார். பெரிய சபை இருக்குது. அந்த சபையில் ஹரி உட்காண்டிருக்கார். அந்த இடத்துக்கு போனார்கள். एवं षोडशद्वाराणि निरीक्ष्य कमल उद्भवः देवैः सार्धं तान् अतीत्य प्रविवेश हरेः सभाम्. देवर्षिभिः परिवृतां पार्षदैश्च चतुर्भुजैः नारायणस्वरूपैश्च सर्वैः कौस्तुभभूषितैः. இப்போ வந்து சபா வர்ணனை ஒரு 7-10 ஸ்தோத்திரம் வருது, இது ஸ்லோகம் வருது. தேவர்ஷிபிகி பரிவிருத்தாம், தேவர்கள் ரிஷிகள் எல்லாரும் கூடி இருக்காங்க. பார்ஷதைஷ, பார்ஷதர்கள் நித்திய பார்ஷதர்கள் சொல்லுவோம், சூரிகள் நித்திய சூரிகள்னு சொல்லுவோம். ஸோ அப்படிப்பட்ட அவர்கள் 4 கைகளோடு கூடியவர்கள் அவர்களும் அங்கே இருக்கா. நாராயண ஸ்வரூபைஷ, எல்லாருமே நாராயண ஸ்வரூபமாகவே இருக்காவாம். சர்வைஹி கௌஸ்துப பூஷிதை, எல்லாருக்கும் கௌஸ்துபம், எல்லாருக்கும் கழுத்துலேயும் கௌஸ்துபம் இருக்குது. ஒரே ஒன்று மிஸ்ஸிங்னா லக்ஷ்மி மட்டும் இருக்க மாட்டான். ஸோ பாக்கி எல்லாம் விஷ்ணு மாதிரியே இருப்பான். அப்படிப்பட்ட இருக்கக்கூடிய சபை. देवर्षिभिः परिवृतां पार्षदैश्च चतुर्भुजैः नारायण स्वरूपैश्च सर्वैः कौस्तुभैः. 4 என்ன படிக்கப்பா? எஸ் மேம். நவ இந்து மண்டலாகாராம் சதுரஸ்ராம் மனோகராம் மணி இந்திரஹார நிர்மாணம் क्षीरातार सुशोभिताम् अमूल्यरत्नखचिताम् रचितां स्वेच्छया हरेः माणिक्यमाला जाल आभां मुक्ता पङ्क्तिविभूषिताम्. ஓகே.
ஸோ நவ இந்து மண்டல ஆகாரம் இப்போ தான் புதுசாக சந்திரமண்டலம் எப்படி புதுசாக வரும்போது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு லேயர் இருக்குது. சதுஸ்ரான்னு சொன்னாலே ஸ்கொயர்னு அர்த்தம். ஸோ இது அது மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது அந்த சபை. மனோகரா மனசை கவரக்கூடியதாக இருக்கிறது. மணி இந்திரஹார நிர்மாணம்னா இந்திரமணின்னா இந்திரநீலக்கல். இந்திரநீலக்கல்லால் ஆகப்பட்ட ஒரு ஹார நிர்மாணம். அதெல்லாம் அப்படியே அலங்காரம் பண்ணியிருக்கு. இந்திரநீலக்கல்லாம் மாலை மாதிரி அலங்காரம் பண்ணியிருக்கு அந்த சபை. ஹீரானா டைமண்டு. ஸோ அதோட உயர்ந்த டைமண்டால் சுஷோபிதாம் அப்படி அதெல்லாம் போட்டு அந்த சபையை ரொம்ப அலங்காரமாக இருக்குது. அமூல்ய ரத்ன கச்சிதாம், அதாவது இன்வேல்யூபிள், அப்படி ஒரு காஸ்ட்லியான ரத்னங்களால் செய்யப்பட்டது. ஹரேஹே ஸ்வ இச்சையா ரச்சிதாம், ஹரி செலக்ட் பண்ணி கொடுத்துருக்க என்னோட சபை இப்படி தான் இருக்கணும்ன்ட்டு அவரால் செய்யப்பட்ட அந்த ரச்சனம் பண்ணப்பட்ட அந்த சபை. மாணிக்க மாலா ஜாலாபாம், ஜாலம் சொன்னாலே விண்டோஸ். ஸோ அந்த விண்டோஸ் எல்லாமே மாணிக்கத்தினால செய்யப்பட்டிருக்கு. அந்த மாணிக்க மாலைகள்லாம் அதில் போட்டிருக்கு அந்த விண்டோஸ்லாம். முக்தா பங்கி விபூஷிதா, முத்து மாலைகள் எல்லாம் அப்படி வரிசையாக அலங்காரமாக தொங்க விட்டுருக்கா. இந்த மாதிரிப்பட்ட சபை. நவ இந்து மண்டலாகாராம் சதுரஸ்ரம் மனோகராம் மணி இந்திரஹார நிர்மாணாம் ஹீராசார சுஷோபிதாம் அமூல்ய ரத்ன கச்சிதாம் ரச்சிதாம் ஸ்வேச்சயா ஹரேஹே மாணிக்யமானா ஜாலாபாம் முக்தா பங்கி விபூஷிதாம். பண்டிதா மண்டலாகாரைः ரத்னதர்ப்பணகோட்டிபிः விசித்ரைश्चित्ररेखाभिः नानाचित्रविचित्रिताम्. பத்ம அடுத்த ஸ்லோகம். ஓகே. பத்மராக இந்திரகச்சிதாம் ருச்சிராம் மணிபங்கஜைः சோபானசதகைः யுக்தாம் ஸ்யமந்தக விநிர்மிதைः. மண்டிதாம்னா மண்டலம்னாலே அலங்காரம்னு அர்த்தம். ஸோ மண்டிதா மண்டல ஆகாரம் வர்த்துலம் மண்டலம் இதெல்லாம் ரவுண்டு ஷேப்னு அர்த்தம். ஸோ ரவுண்டு ஷேப்பில் ரத்ன தர்ப்பண கோடிக்கணக்கான தர்ப்பணம்னா கண்ணாடி. ஸோ நிறைய கண்ணாடி அப்படி ரவுண்டாக அப்படி வச்சுருக்கு, சுற்றி கண்ணாடி பொருத்திருக்கு. ஸோ இந்த மாதிரி கண்ணாடியால் செய்யப்பட்ட ஒரு ரவுண்டு இருக்குது, ரத்ன மண்டல ஆகாரம் அப்படி இருக்குது சுற்றி. விசித்திரைகி சித்திரரேகாபிகி, நல்ல டிராயிங். சித்திரரேகைகள்னு என்னது, டிராயிங்ஸ் எல்லாம் வரைஞ்சிருக்கு அதில், விசித்திரமான டிராயிங்கு. நானா விசித்திரிதாம், விசித்திரமான சித்திரங்களெல்லாம் செய்யப்பட்டு வரையப்பட்டு அந்த மாதிரி கண்ணாடியால் சுற்றப்பட்ட ஒரு சபை. பத்மராகேந்திர ரச்சிதா, பத்மராகம்ங்கிறது ஒரு ஸ்டோன் இருக்கு இல்லையா, பத்மராக கல், அந்த கல்லால் செய்யப்பட்ட ருச்சிராம் மணிபங்கஜகி, அதனால் ஒரு லோட்டஸ் மாடல் மாதிரி பண்ணியிருக்கு. ஸோ பத்மராக கல்லை வச்சு ஒரு தாமரை பண்ணியிருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு தாமரையெல்லாம் வச்சு அந்த சபையில் இருக்குது. சோப்பான சதகைஹி யுக்தாம், அதாவது செமந்தக விநிர்மிதகி, செமந்தகமணிங்கிறது ஒரு ரெட் கலர் ஸ்டோன் தான். ஸோ செமந்தகமணியால் செய்யப்பட்ட படிக்கட்டுகள், நூற்றுக்கணக்கான படிக்கட்டுகளால் ஆகப்பட்ட ஒரு மண்டபம். மண்டிதா மண்டல ஆகாரை ரத்னதர்ப்பண கோட்டிபிஹி விசித்ரைஹி சித்ரரேகாபிஹி நானா சித்ர விசித்ரிதாம் பத்ம ராகேந்திர ரச்சிதாம் ருச்சிரம் மணி பங்கஜைஹி சோபான சதகைர்யுக்தாம் ஸ்யமந்தக விநிர்மிதைஹி. பட்டசூத்திர கிரந்தியுக்தைः சாருச்சந்தன பல்லவைः இந்திரநீல ஸ்தம்பவர்யைः வேஷ்டிதாம் சுமனோஹராம் சத்ரத்னபூர்ணபும்வானாம் சமூகைश्च சமன்விதாம் பாரிஜாத பிரசூனானாம் மாலாஜாலைः விராஜிதாம். சூத்திரன்னா நூல். ஸோ பட்டசூத்திர சூத்திர கிரந்தி அதால் முடிச்சு போட்டு யுக்தைகி சாரு சந்தன பல்லவைகி, அதாவது சந்தன மரங்கள் அது துளிர் சந்தனப்பட்டை, துளிரான லேசாக இருக்கக்கூடிய அந்த சந்தன பட்டையை நூலால் சுற்றிருக்கா, அதாவது டெக்கரேஷன் தான் அது. ஸோ சந்தன பட்டையை அதை ஒரு நல்ல நூலால் பட்டு நூலால் சுற்றி இந்திரநீல ஸ்தம்பவர்யைகி, அது எங்கே சுற்றிருக்கான்னு சொன்னா இந்திரநீலக்கல்லால் ஆகப்பட்ட தூண்கள்,
அந்த இந்திர நூலாகப்பட்ட தூண்களை சுற்றி சந்தன பட்டைகள் அதை சுற்றி நூலை கொடுத்து அதை அப்படியே பொதிஞ்சு அந்த தூண்கள்லாம் அப்படி இருக்கான். ஸோ வேஷ்டி தானே சுற்றப்பட்ட சுமனோகராம், இப்படி ஒரு அழகாக இருக்குது டெக்கரேட்டிவ் தூண்கள். அடுத்து சத்ரத்ன பூர்ண கும்பானாம், அதாவது கலசங்கள், நிறைய கலசங்கள் இருக்குது, நல்ல ரத்ன கும்பங்களாக இருக்குது, அதெல்லாம் ரத்னங்கள் ஆகப்பட்ட கும்பங்கள். சமூகை கூட்டம் சமன்விதாம், அப்படி இருக்கக்கூடிய சபை. பாரிஜாத பிரசூனாம், அது மட்டுமில்லை பாரிஜாத மலர்கள். மாலாஜாலேகி விராஜிதாம், அந்த பாரிஜாத மலர்கள் அதில் மாலையாக தொடுத்து அதை வேற அலங்காரமாக சுற்றி அந்த சபையில் இருக்குது. பட்டசூத்ர கிரந்தி யுக்தைஹ சாருச்சந்தன பல்லவைஹ இந்திரநீல ஸ்தம்பவர்யைஹ வேஷ்டிதம் சுமனோகராம் தத்ரத்ன பூர்ண கும்பானாம் சமூகைச்ச சமன்விதாம் பாரிஜாத பிரசூனானாம் மாலாஜாலைர்விராஜிதாம். கஸ்தூரி குங்கும ஆரக்தைः சுகந்தி சந்தனத்ருமைः சுசம்ஸ்கிருதாந்து சர்வத்ர வாசிதாம் கந்தவாயுனாம் வித்யாதரி சமூகானாம் நித்யஜாலைः விராஜிதாம் சஹஸ்ரயோஜன ஆயாமாம் பரிபூர்ணாஞ்ச கிங்கரைः. ஸோ கஸ்தூரி குங்குமம் இருக்குது. கஸ்தூரி குங்குமத்தால் ரத்த குங்குமம், அது ரத்த கலரில். சுகந்தி சந்தனம், நல்ல வாசனை மிகுந்த சந்தனம் மரங்கள், துருமம் மரங்கள், இதெல்லாம் சும்மா அங்கங்கே நிறுத்தி வச்சுருக்கா. சந்தன மரங்கள்லாம் பேர்த்தெடுத்து அலங்காரம் பண்ணி அங்கே அந்த சபையில் இருக்குது. ஸோ துருவைகி சம்ஸ்கிருதாம் சர்வத்திர, அதாவது சம்ஸ்காரம் பண்ணியிருக்குன்னு எல்லாரையும் க்ளீன் பண்ணி சந்தன மரத்தை கொண்டு அப்படியே நட்டால் நல்லா இருக்குமா, அதெல்லாம் நல்லா பெயிண்டெல்லாம் அடித்து அப்படி டெக்கரேட்டிவ் அங்கே வச்சுருக்கா. ஸோ சம்ஸ்காரம் பண்ணப்பட்டு புனிதப்படுத்தப்பட்டு சர்வத்திர எல்லா இடமும் வாசித்தாம் கந்தவாயினம், அதோட மனம் எங்கும் பரவுறது. அந்த மாதிரி சந்தன மரங்களை அடுக்கியிருக்கா. வித்யாதரி சமூகானாம் நிருத்திய ஜாலேகி, அவளை டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. வைகுண்டத்தில் வித்யாதர பெண்மணிகள் அந்த கூட்டம் எல்லாம் நிருத்திய ஜாலேகி விராஜிதம், அவர்கள்லாம் ஒரு பக்கமாக டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. அப்படிப்பட்ட சபை. சகஸ்ர யோஜன ஆயாமாம், இது எவ்வளோ அகலம் இருக்குன்னு சொன்னா 1000 யோஜனை அளவு அகலம். அப்போ எப்பேற்பட்ட ஒரு சபை, அவ்வளோ பெரிய சபை. பரிபூர்ணாம்ச கிங்கரைகி, எல்லாம் வேலையாட்கள் நிறைய பேர் இருக்கா. என்ன செய்யணும்னு கேட்டு வேலை செய்யறதுக்கு ஏகப்பட்ட கிங்கரர்கள் அங்கே வேலைக்கு இருக்கிறார்கள். கஸ்தூரி குங்குமாரக்தைஹ சுகந்தி சந்தனத்ருமைஹ சுசம்ஸ்கிருதாம் து சர்வத்ர வாசிதாம் கந்தவாயுனா வித்யாதரி சமூகானாம் நிருத்யஜாலைஹ விராஜிதாம் சஹஸ்ரயோஜனாயாமாம் பரிபூர்ணாம் ச கிங்கரைஹ. ददर्श श्रीहरिं ब्रह्मा शङ्करश्च सुरैः सह वसन्तं तन्मध्यदेशे यथा इन्दुं तारकावृतम् अमूल्यरत्ननिर्माण चित्रसिंहासने स्थितं किरीटिनं कुण्डलिनं वनमाला विभूषितम्. ஸோ இப்போ ஹரியை வர்ணிக்கிறாருங்க. ஸ்ரீஹரிம் பிரம்மா ததர்ஷா, அப்படிப்பட்ட உட்காண்டிருக்கிற அந்த சபையில் இருக்கக்கூடிய ஸ்ரீஹரியை விஷ்ணுவை பார்க்குறார். சங்கரஷ சுரைஹி சக, சங்கரர் சுரர்கள் தேவர்கள் எல்லாருமே பார்க்குறார். வசந்தம் தன் மத்திய தேசே, அந்த சென்டர் ஆஃப் தி சபையில் அவர் உட்காண்டிருக்கார். மத்திய தேசே, தன் மத்திய தேசன்னு தன்னுன்னா அந்த சபைக்கு நடுவே இருந்த ஹரியை பார்த்தார்கள். யதா இந்தும் தாரகாவிரதம், இந்து சந்திரனை சுற்றி நட்சத்திரங்கள் இருப்பது போல இந்த பார்ஷதர்கள் கந்தர்வர்கள் எல்லாம் இருக்காளே, அவர்கள்லாம் ஸ்டார்கள். இவாளுக்கு நடுவை சந்திரன் போல பகவான் ஜொலிச்சுட்டு இருந்தார். அமூல்ய ரத்ன நிர்மாணம், ரொம்ப காஸ்ட்லியான ரத்னங்களால் செய்யப்பட்ட விசித்திரமான சிம்ஹாசனத்தில் இது அமர்ந்திருந்த கிரீடத்தோடு குண்டலத்தை அணிந்து கொண்டு வனமாலையோடு அலங்காரமாக இருந்த அந்த விஷ்ணுவை அவர்கள் பார்த்தார்கள். ददर्शन श्रीहरिं ब्रह्मा शङ्करश्च सुरैः सह वसन्तं तन्मध्यदेशे यथा इन्दुं तारकावृतम् अमूल्यरत्ननिर्माण चित्रसिंहासने स्थितं किरीटिनं कुण्डलिनं वनमाला विभूषितम्. चन्दन उक्षित सर्वाङ्गं बिभ्रतं केलि पङ्कजं पुरतः नृत्यगीतं च पश्यन्तं सस्मितं मुदा
இன்னும் படிக்குமா மேம்? படிங்க படிங்க, 4 நாளாவே போகலாம். சாந்தம் சரஸ்வதி காந்தம் லக்ஷ்மீ திருத பதாம்புஜம் லக்ஷ்மியா பிரதத்தம் தாம்பூலம் புக்தவந்தம் சுவாசிதம். அவருடைய நெஞ்சு ஃபுல்லாக அதை உச்சி சர்வ அங்கம் எல்லா அங்கத்துலேயுமே சந்தனத்தை பூசிட்டு இருக்காரு. உச்சிதம்னு இது நினைக்கப்பட்ட, ஸோ சந்தனத்தால் நினைக்கப்பட்ட அங்கங்களோடு கூடியவராக. கேலி பங்கஜம் பிபிருத்தம் விளையாட்டு தாமரையை கையை சுழற்றி கொண்டிருக்கக்கூடிய பகவான். புறத்தக நிருத்திய கீதம், அவர் முன்னாடி டான்ஸு பாட்டு எல்லாம் பண்ணிட்டுருக்கு. நிருத்தியம், டான்ஸு, கீதம், பாட்டு. பஷ்யந்தம் சஸ்மிதம் முதா புன்சிரிப்போடு கூட ஆனந்தமாக பஷ்யந்தம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த விஷ்ணு. சாந்தம் அமைதியாக இருக்கார். சரஸ்வதி காந்தம், சரஸ்வதியுடைய காந்தன் அவர் நாராயணன். ஏன்னா 2 கை கிருஷ்ணர் தானே நாராயணன் சொல்கிறோம், 4 கை நாராயணா இருக்காருன்னு சொல்கிறோம். ஸோ சரஸ்வதியாக அவர்கிட்ட தானே போனா, எல்லாரும் சரஸ்வதியுடைய காந்தனாக சரஸ்வதி அங்கே தான் வந்தா. ஸோ சரஸ்வதியுடைய காந்தனான அந்த நாராயணன். லக்ஷ்மி திருத பதாம்புஜம், லக்ஷ்மி காலை பிடிச்சிட்டு இருக்கா. ஸோ லக்ஷ்மி காலை பிடிச்சிட்டு இருக்கா. சரஸ்வதி காந்தனாக லக்ஷ்மியா பிரதத்தம் தாம்பூலம், அப்போ லக்ஷ்மி தாம்பூலத்தை கொடுத்துட்டுருக்கா. புக்தவந்தம் சுவாசித்தம் தாம்பூலம், நல்ல மணக்க இருக்கக்கூடிய தாம்பூலம், வாசனையோடு இருக்கக்கூடிய தாம்பூலத்தை, லக்ஷ்மியால் கொடுக்கப்பட்ட தாம்பூலத்தை புக்தவந்தம் சாப்பிட்டு இருக்கார். இப்பேற்பட்ட நிலையில் அந்த நாராயணன் அல்லது விஷ்ணுவை இவர்கள் பார்த்தார்கள். चंदन उक्षित सर्वांगम विव्रतं केलि पंकजं पुरतः नृत्य गीतं च पश्यन्तं सस्मितं मुदा शान्तं सरस्वती कान्तं लक्ष्मीधृत पदाम्बुजं लक्ष्म्या प्रदत्तं ताम्बूलं भुक्तवन्तं सुवासितं. நார்மலாக சரஸ்வதி காந்தம்னா பிரம்மான்னு டக்குன்னு நமக்கு என்ன சொல்லுவோம், பிரம்மான்னு சொல்லிடுவோம். இது வைகுண்ட லோகத்தில் இருக்கும், பிரம்மலோகத்தில் தான். அது பிரம்மாண்டத்தில் வரும்போது அந்த பிரம்மாவுக்கு சரஸ்வதி மனைவியாக வரா. இங்கே வைகுண்டத்தில் அந்த மூல பிரகிருதி தேவியாகப்பட்ட சரஸ்வதி அவருக்கு மனைவியாக அங்கே உட்காந்துருக்கான். गङ्गया परया भक्त्या सेवितं श्वेतचामरैः सर्वैश्च स्तूयमानं च भक्तिनम्रात्मकन्दरैः एवं विशिष्टं तं दृष्ट्वा परिपूर्णतमं प्रभुं ब्रह्मादयः सुरा सर्वे प्रणम्य तुष्टुवुः तदा. ஸோ பரையா பக்தியா கங்கையா சேவிதம். அது மட்டும் இல்லை, கங்கை, சரஸ்வதி, லக்ஷ்மி, இப்போ துளசி 4 பேர் வந்துடுவா. 4 பேரும் இந்த லக்ஷ்மி இவருக்கு நாராயணனுக்கு ஒய்ஃபாக வந்துடுவா. ஸோ இப்போ கங்கை அங்கே இருக்கா. பரம பக்தியாக ஸ்வேத சாமரைகி சேவிதம், நல்ல சாமரம் போட்டுருக்கா. அவள் வெள்ளை சாமரத்தை வீசிக்கொண்டிருக்கா கங்கா. இப்படியெல்லாம் சேவிக்கப்பட்ட அந்த நாராயணன். ஸோ சர்வைஷ ஸ்தூயமானம், இப்போ எல்லாரும் ஸ்துதி பண்ணிட்டு இருக்கா. பார்ஷதர்கள்லாம் பகவானை ஸ்துதி பண்ணிட்டு இருக்கா. பக்தி நம்ராத்ம கந்தரைகி, பக்தியோடு தலைவணங்கியவர்களாக ஸ்துதிக்கக்கூடிய நிலையில் இவர்கள் பார்த்தார்கள். ஏவம் விசிஷ்டம் தம், இவ்வாறு விசேஷமான அந்த நாராயணனை தம் திருஷ்டுவா பார்த்து பரிபூர்ணதமம் எல்லாம் அடைந்தவர். அவருக்கு வெளியிலேருந்து ஆனந்தமோ எதுவுமே வர வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படி பரிபூர்ணராக இருக்கக்கூடிய அந்த நாராயணனை, அந்த அப்பேற்பட்ட பிரபுவை பிரம்மாதய சுராகா, பிரம்மா முதலிய தேவர்கள் எல்லாரும் சர்வே பிரணம்ய துஷ்டுபுகோ, அவரை பார்த்து ஸ்துதித்தார்கள். அப்பொழுது गंगया परया भक्त्या सेवितं श्वेतचामरैः सर्वैश्च स्तूयमानं च भक्तिनम्रात्मकन्दरैः एवं विशिष्टं तं दृष्ट्वा परिपूर्णतमं प्रभुं ब्रह्मादयः सुराः सर्वे प्रणम्य तुष्टुवुः तदा. 6 லைன் படிச்சிருங்கப்பா. எஸ் மேம். पुलकाञ्चित सर्वाङ्गः स अश्रुनेत्राश्च गद्गदाः भक्ताश्च परया भक्त्या पीतानम्रात्मकन्दराः कृताञ्जलिपुटः भूत्वा विधाता जगतामपि वृत्तान्तं कथयामास विनये पुरः हरिः तद्वचनं श्रुत्वा सर्वज्ञः सर्वभाववित् प्रहस्य उवाच பிரம்மாணம் ரகஸ்யஞ்ச மனோகரம். ஓகே,
புலக அஞ்சித சர்வாங்காக சர்வ அங்காக எல்லாரும் தேவர்கள் பிரம்மா எல்லாருக்கும் புலகாங்கிதம் ஏற்படுறது பகவானை பார்த்த சந்தோஷம். அந்த மாதிரி புலகாங்கிதம் அடைந்தவர்கள் அஸ்ருநேத கண்ணில் ஆனந்த பாஷ்பம் வருது. அஸ்ருநேத்தராக அஸ்ருன கண்ணீர். ஸோ கண்ணீரோட கத்கதாக தொண்டை தழுதழுக்கிறது. ஏன்னா பகவானை பார்க்குறோம், அவர் நம்மளுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ண போகிறாருங்கிற ஆனந்தம். அதனால கத்கதமாக பக்தாஷ்ட பரையாபக்தி அந்த பக்தர்கள் அவர்கள்லாம் ரொம்ப பரமமான பக்தியோடு கூட பீதாக நம்ராத்ம கந்தராக. எதுக்கு பயப்படுறா? பகவான் நமக்கு அபயம் தருவார சந்தேகமே வரக்கூடாது. ஆனாலும் அவர்களுக்கு அந்த அட்மாஸ்பியரை பார்த்த உடனே ஒரு பயம் ஏற்படுறது வாழ்க்கை. அதனால வணங்கி தலை வணங்கி பகவானுக்கு எப்பவுமே பணிவு தான் பிடிக்கும். அதனால தலை வணங்கி கிருத அஞ்சலி புட்டக கை குவித்து. அஞ்சலி புட்டம்னு சொன்னால் கை குவிக்கிறது. கை குவித்து இருந்து ஜெகதாம் அபி விதாத்தா ஜகத்துக்கே தலைவர் கிரியேட்டர் பிரம்மா. அப்பேற்பட்ட பிரம்மா விற்த்தாந்தம் வினயேன கதையாமாச ரொம்ப வினயத்தோடு கூட பகவான் முன்னிலையில் ஹரேகே புரக ஹரியின் முன்னால் அந்த விற்த்தாந்தத்தை யார் சங்கச்சூடன் படுத்துகிற பாட்டை அவரிடம் சொன்னார். ஹரிஹி தத்வச்சனம் சுத்வா. இப்போ ஹரி அதெல்லாம் கேட்டார். கேட்டுட்டு சர்வஜக எல்லாம் அறிந்தவர் தான், இவர் சொல்லி தான் தெரியணும்னு இல்லை. அவருக்கு சர்வபாவவித்து எல்லாருடைய உள்ளே உட்காந்து எல்லாருடைய கருத்தையும் அறிவார். எல்லாருக்குள்ளே அவர் தானே இருக்கார். ஸோ எல்லாருடைய கருத்தையும் அறிந்த அந்த பகவான் பிரகசிய சிரித்து கொண்டே பிரம்மாணம் உவாச்ச ரகசியம் ச மனோகரம். ஒரு ரகசியத்தை சொல்கிறார். இப்போ என்ன எதனால இந்த சங்கச்சூடன் இப்படிலாம் இருக்கான் அப்படிங்கிற ரகசியத்தை, மனோகரமான அந்த ரகசியத்தை பிரம்மாவிடத்தில் சொன்னார். புலகாஞ்சித சர்வாங்காஹ ச அஸ்ருநேத்ராஹ ச கத்கதாஹ பக்தாச்ச பரயா பக்த்யா பீதாஹ நம்ராத்மகந்தராஹ கிருத அஞ்சலி புட்டஹ பூத்வா விதாதா ஜகதாம் அபி விருத்தாந்தம் கதயாமாஸ வினயேன ஹரேஹ புரஹ ஹரிஹி தத்வச்சனம் ஸ்ருத்வா சர்வஜ்ஞः சர்வபாவவேத் பிரஹஸ்ய உவாச்ச பிரம்மாணம் ரஹஸ்யம் ச மனோஹரம். ஸ்ரீ பகவானுவாச்ச சங்கச்சூடஸ்ய விருத்தாந்தம் சர்வம் ஜானாமி பத்மஜ மத்பக்தஸ்ய ச கோபஸ்ய மகாதேஜஸ்வினः புரா ஸ்ருணு தத் சர்வ விருத்தாந்தம் இதிஹாசம் புராதனம் கோலோகஸ்ய ஏவ சரிதம் பாபக்னம் புண்ணியகாரகம். இப்போ இந்த கதையை சொல்ல போகிறார். இந்த சங்கச்சூடனோட கதை பகவான் சொல்கிறார். சங்கச்சூடஸ்ய விற்த்தாந்தம், சங்கச்சூடனுடைய கதையெல்லாம் அந்த அவருடைய விற்த்தாந்தம் அவருடைய நடவடிக்கை எல்லாம் பத்மஜ ஹே பத்மஜா பத்மத்தில் பிறந்த பிரம்மாவே சர்வம் ஜானாமி எனக்கு எல்லாம் தெரியுமாப்பா. மத்பக்தஸ்யா அவன் என்னுடைய பக்தன். சங்கச்சூடன் வேறு யாருமே என்னுடைய பக்தன். அவன் கோபனோடு அந்த கோபனாக இருந்தான் கோலோகத்தில். அந்த கோபனோடு மகா தேஜஸ்வினக புறா முன்னாடி மகா தேஜஸோடு இருந்த அந்த கோபனுடைய அந்த சங்கச்சூடனுடைய விற்த்தாந்தங்களை நான் அறிவேன். ஸ்ருணு தத் சர்வ விற்த்தாந்தம், நான் சொல்கிற கதையெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கோ, கேட்டுக்கோ. இதிகாசம் புராதனம், இது பயங்கர பழைய ஒரு புராணமான ஒரு இதிகாசத்தை நான் சொல்ல போகிறேன். கோலோகசி ஏவ சரிதம், இது கோலோகத்தில் நடந்த கதை. பாபக்னம், இதை கேட்டாலே பாபம் ஒழியும், பாபம் நீங்கும். புண்ணியகாரகம், புண்ணியத்தை தரும். அப்பேற்பட்ட கதையை சொல்கிறேன், நீ கேளுன்னு பிரம்மாட்ட பகவான் சொல்கிறான். ஸ்ரீ பகவான் வாச்ச சங்கச்சூடஸ்ய விருத்தாந்தம் சர்வம் ஜானாமி பத்மஜ மத்பக்தஸ்ய ச கோபஸ்ய மகாதேஜஸ்வினः புரா ஸ்ருணு தத் சர்வ விருத்தாந்தம் இதிஹாசம் புராதனம் கோலோகஸ்ய ஏவ சரிதம் பாபக்னம் புண்ணியகாரகம். சுதாமா நாம கோபஷ்ச பாஷத பிரவரஹ மம சப்ராபதானவீம் யோனிம் ராதாஷாபாத் சுதாருணாத் தத்ர ஏகதா அகம் அகமம் ஸ்வ ஆலயாத் ராசமண்டலம் விரஜாம் அபி நீத்வாச்ச மம பிராண அதிகா பரா. சுதாமா நாம கோபா, ஜுதாமா என்ற பெயருடைய ஒரு கோபன் அங்கே இருந்தான். பார்ஷத பிரவரக, என்னுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்ஷதர்களில் முக்கியமானவன் அவன். பிரவரகன் முக்கியமானவன். மம பிரவரக, என்னுடைய ஆளவன். ஸோ சப்ராப தானவீம் யோனிம், அவனுக்கு தான் ஒரு அசுர பிறவி கிடச்சுடுத்து.
கோலோகத்தில் இருந்த சுதாமாக்கு சங்கச்சூடன்கிற பெயரில் ஒரு அசுர பிறவி கிடச்சுடுத்து. எதனால? சுதாருணாத் ராதா ஷாபாத்து, கொடிய ராதையோட அதாவது கொடிய சாபம், ராதா கொடுத்த கொடிய சாபத்தினால அவனுக்கு இந்த அசுர பிறவி ஏற்பட்டது. ஒரு சமயம் தத்ர அந்த கோலோகத்தில் ஏகதா ஒரு முறை அகமம் நான் போனேன். ஸ்வ ஆலயாத் என்னுடைய வீட்டிலேருந்து ராசமண்டலத்துக்கு போனேன். ராசமண்டலங்கிறது இங்கே கோபிகைகள் கோபர்கள் ராதை கிருஷ்ணன் எல்லாம் டான்ஸ் ஆடுற ஒரு ஏரியா. அந்த ராசமண்டலத்துக்கு என்னுடைய வீட்டிலேருந்து நான் கிளம்பி போனேன். கோலோகத்தில் விரஜாமபினீத்வா தனியாக போலே, என்னுடைய ஃப்ரெண்டு விரஜா, லேடி ஃப்ரெண்டு, இதெல்லாம் முன்னாடியே திட்டிருக்கா. ராதையோட திட்டல் இந்த விரஜாவை அப்போ நதியாக ஓடிவிட்டாவோ. ஸோ அப்படிப்பட்ட விரஜாங்கிற கோபியையும் கூட்டின்னு போனேன் நான். அவள் மம பரா பிராணாதிகா, எனக்கு ரொம்ப பிடிக்கும், என்னோட பிராணோட மேலான அந்த விரஜாவை நான் அழைச்சிட்டு இந்த ராசமண்டலத்துக்கு நான் போனேன். तत्र एकदा अहम् अगमं स्व आलयात् रासमण्डलं विरजाम् अपि नीत्वा च मम प्राणाधिका परा सा मां विरजया सार्धं विज्ञाय किङ्करी मुखात् पश्चात् क्रुद्धा सा आजगाम न ददर्श च तत्र मां विरजां च नदीरूपां मां ज्ञात्वा च तिरोहितं पुनर्जगाम सा दृष्ट्वा स्व आलयं सखिभिः सह. ஸோ கிங்கரி முகாத் ஒரு வேலைக்காரி என்ன பண்ணிட்டா, கிங்கரி போய் சொல்லிவிட்டா, இவர் விரஜையும் கூட்டின்னு ராசமண்டலத்துக்கு வந்திருக்கார் அப்படிங்கிற நியூஸை அந்த வேலைக்காரி முகத்திலிருந்து அறிந்து அவள் வாய் சொல்படி சா யார் அந்த ராதை மாம் விரஜயா சார்தம் விரஜா கூட இருக்கிறேன் என்று விஞ்ஞாய அறிந்து பஷாத் குருத்தா ரொம்ப கோவம் வந்துடுது, கேட்டோன்னு கோவம் வந்துடுது. அவள் கோபத்தோடு ஆஜகாம வந்தா ராசமண்டலத்துக்கு ஓடி வந்துட்டா. ந ததர்ஷ தத்திரமா அங்கே பார்த்தா என்ன காணும். ஸோ இவர் அதுக்கடல காண போயிட்டார். ஸோ அவள் என்னை பார்க்கவில்லைங்க. நதி ரூபாம் விரஜாம்ச்சா, அவள் நதியாக ஓடிவிட்டா, விரஜை நதியாக போயிட்டா. ஸோ மாம்யாத்வா திரோகிதம், என்னை பார்த்தா என்னையும் காணலை, விரஜையும் நதியாக போயிட்டா. புனர்ஜகாம சாதிருஷ்டம், பார்த்தா என்ன காணலை, விரஜையும் போயிட்டா. ஆகவே அவள் என்ன பண்ணா, தன்னுடைய வீட்டுக்கு திரும்பி போயிட்டா. ஸ்வ ஆலயம் தன்னுடைய இருப்பிடத்திற்கு சகிபிகி சக தான் கூட்டின்னு வந்த சகிப்பட்டாளா ஃப்ரெண்டு பட்டாளெல்லாம் இருக்கே அதெல்லாம் அழைச்சிட்டு தன்னுடைய இருப்பிடத்துக்கு சென்றாள். सा मां विरजया सार्धं विज्ञाय किङ्करी मुखात् पश्चात् क्रुद्धा सा आजगाम न ददर्श च तत्र मां विरजां च नदीरूपां मां ज्ञात्वा च तिरोहितं पुनर्जगाम सा दृष्ट्वा स्व आलयं सखिभिः सह. मां दृष्ट्वा मन्दिरे देवी सुदाम्ना सहितं पुरा भृशं सा भर्त्सयामास मौनीभूतं च सुस्थिरं. மாம் திருஷ்டுவா மந்திரே, அப்போது போனால் அங்கே போனால் இவர் இருக்காருங்க. ஸோ அந்த மந்திரத்தில் அவளுடைய இடத்துல நான் தேவி சுதாம்னா சகிதம் புறா, சுதாமாவு கூட நான் இருந்தேன். முன்னாடி நான் அங்கே அவள் அங்கே வந்தாச்சுன்னா நான் சுதாமா கூட அங்கே இருக்கேன். பிரிஷம்சா பர்த்சயாமாச, பர்த்சனம்னா திட்டுது, நல்லா திட்டுறா, என்னை திட்டினாள். மௌனிபூதம் ச சுஸ்திரம், நான் திடமாக சைலண்ட்டாக இருந்தேன். அவள் என்ன வேணால் திட்டிக்கிட்டோன்னு சொல்லிட்டு நான் சைலண்ட்டாக இருந்தேன். அவள் பாட்டு என்னை திட்டிகிட்டே இருந்தாள். मां दृष्ट्वा मन्दिरे देवी सुदाम्ना सहितं पुरा भृशं सा भर्त्सयामास मौनीभूतं च सुस्थिरम्. तच्छ्रुत्वा असहमानश्च सुदामा तां चुकोपः स च तां भर्त्सयामास கோபேன மம சந்நிதௌ. அப்போது சகிக்க முடியல, இவ கிருஷ்ணரை திட்டுறா. ஆனால் அதை சகிக்காத சுதாமா, என்னுடைய ஃப்ரெண்டு கிருஷ்ணன், அவனை போய் இவர் திட்டுறாளே அப்படின்னு அதை அசகமான சகிக்க முடியாத அந்த சுதாமா தாம் சுகோப ராதையை கோச்சுனேன், நீ எப்படி அவரை திட்டலான்னு அவன் கோச்சுனேன். உடனே சச்ச தாம் பர்சயாமாச, உடனே அவன் திட்ட ஆரம்பித்தான். சச்ச சனா அந்த கோபன் அந்த சுதாமா அவளை திட்டினான். கோப்பேன மம சந்நிதம், நான் இருக்கும்போதே அப்படியே என் முன்னாடியே அந்த ராதையை அவன் திட்டினான். तच्छ्रुत्वा असहमानश्च सुदामा तां चुकोपः स च
तां भर्त्सयामास कोपेन मम सन्निधौ तच्छ्रुत्वा कोपयुक्ता सा रक्तपङ्कजलोचना बहिष्कर्तुं चकार आज्ञां சந்திரஸ்தம் மம சம்சதி. ஓகே, அதை கேட்டுட்டு கோபயுக்தாசா தச்சுத்வா, அவன் திட்டுறதெல்லாம் கேட்டா சுதாமா திட்டுறத இல்லை ராதை கேட்டா. கோபயுக்தாசா, கோபம் வந்துடுது அவளுக்கு. ரத்த பங்கஜலோச்சனா, கண்ணெல்லாம் செவந்து போயிடுது. தாமரை போல ரத்த பங்கஜலோச்சனா, சிவந்த தாமரை போன்ற கண்களோடு கூட சகார ஆக்ஞா, ஒரு ஆக்ஞா கட்டளை பிறப்பித்தாள். பகிஷ்கர்த்தும், வெளியில் தள்ளுகோ இவனான்றான். பகிஷ்கர்த்தும் சந்திரஸ்தம், பயந்து போயிருக்கான். அவ்வளோ கோபத்தை பார்த்தோன்னே அவன் பயந்து போயிட்டான் சுதாமா. ஆனால் அவனை வெளியேற்றுவதற்கு அவள் ஆக்ஞை கொடுத்தாள். மம சம்சதி, என்னுடைய முன்னாடியே சுதாமாவை வெளியேற்ற ஆர்டர் கொடுத்தாள். तच्छ्रुत्वा कोपयुक्ता सा रक्तपङ्कजलोचना बहिष्कर्तुं चकार आज्ञां सन्त्रस्तं मम संसति. सखी लक्षं समुत्तस्तौ दुर्वारं तेजसा उल्बणं बहिश्चकार तं तूर्णं जल्पन्तं च पुनः पुनः. லட்சம் சகிகள் வந்துட்டா வெளியில் தள்ளுறதுக்கு. தேவி சொல்கிறதான் காத்துன்னு இருந்தா. லட்சம் பேர் வந்துட்டா, எழுந்திருந்துட்டா. தேஜசா உல்பணம், தடுக்க முடியாது அவளை. துர்வாரம், யாரும் அவளுடைய தேஜஸை அடக்க முடியாது. அப்படி ஒரு ஸ்ட்ராங் லேடிஸ். அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த லேடிஸ் எல்லாம் கோபத்தோடு வரா. பகிஷ்சகார தம் தூர்ணம், உடனே வெளியேற்றிவிட்டா. எப்படி பார்லிமெண்ட்டில் வெளியேற்ற மாதிரி எல்லாருமா சேர்ந்துருந்து வெளியில் தள்ளிவிட்டான். ஜல்பந்தம் சம்புனப்பன, அவனோ ஏதோ பேசிகிட்டே இருக்கான், ராதியை திட்டிகிட்டே இருக்கான். போகிறச்சு சும்மா போலே அவன். ஜல்பந்தம், ஏதோ ஒளரிண்டு திட்டிட்டு போயிட்டு இருக்கான் அவன். அப்படிப்பட்ட அவனை இவர்கள் எல்லாரும் சேர்ந்து வெளியில் தள்ளினார்கள். सखी लक्षं समुत्तस्तौ दुर्वारं तेजसा उल्बणं बहिश्चकार तं तूर्णं जल्पन्तं च पुनः पुनः. सा च तत्ताडनं तासां श्रुत्वा रुष्टा शशापः याहि रे धानवीं योनिम् इत्येवं दारुणं वचः. தத்தாடனம் தாசாம். அப்போது இவன் திட்டினது ராதை திட்டல. போகிற வழியில் இவாளெல்லாம் பிடிச்சிட்டு போகிறாளா, அவளெல்லாம் திட்டுறான். யார் சுதாமா, இந்த இழுத்துன்னு போகிற சகிகளெல்லாம் திட்டுறான். ஸோ தாசாம் தத்தாடனம், அவர்களை அவன் திட்டுறதை பார்த்து, தாடனம்னா அது திட்டுது. ஸோ அவள் அந்த ராதை பார்க்குறா. ஸ்ருத்வா, அதை கேட்டா. ருஷ்டா, கோவம் வந்துடுது. ஷஷாப்ப, சபிச்சாள். யார் சுதாவை பார்த்து சபிக்கிறான். யாகிரே தானவீம் யோனிம், போடா நீ அசுர யோனியில் போய்ப்பிறா அப்படின்னு ஒரு சாபத்தை கொடுத்தாள். இத்தேவம் தாருணம் வச்சகா, இப்படிப்பட்ட கொடிய வார்த்தைகளை ராதை சொன்னாள். तं गच्छन्तं शपन्तं च रुदन्तं मां प्रणम्य च वारयामास तुष्टा सा रुदती कृपया पुनः. ओके, सो रुदन्तं मां, ஸோ நான் அழுறேன். சுதாமா வெளியேற்றிவிட்டா, சாபத்தை வேற கொடுத்துவிட்டான்னு நான் அழுதேன். மாம் ருதந்தம், நான் அழுதுட்டு இருக்கிறத பார்த்துட்டு, ஷபந்தம் ச, அதாவது ராதை எல்லாம் அவனை சபிச்சுட்டு இருக்காளே, அதை பார்த்துட்டு தம் கச்சந்தம், அவன் போகிறான். யார் சுதாமா போயின்னு இருக்கான். இதெல்லாம் பார்த்து நான் அழுத போது சா ருததி கிருப்பையா பனகா, அவளும் அழுதா. நான் அழறேன்னு பார்த்து என்ன பார்த்து ராதையும் அழ ஆரம்பிச்சுட்டான். கிருப்பையா பனகா, அவளுக்கு கிருப்பை வந்துடுது. ஐயோ என்னுடைய இவர் கிருஷ்ணர் அழறாரே அப்படின்னு சொல்லிட்டு கிருப்பை வந்துடுது. வாரையா மாச துஷ்டா, அப்போ ரொம்ப ஹாப்பி ஆகிட்டா. சரி பரவாயில்ல, அவனை விட்டுடுங்கோ, அவன் போக வேண்டாம், நீங்கள்லாம் நிறுத்திருங்கோ, அவனை தள்ள வேண்டாம், வெளியில் தள்ள வேண்டாம் அப்படின்னு சொன்ன அவன். வாரையா மாசன தடுத்தாள். तं गच्छन्तं शपन्तं च रुदन्तं मां प्रणम्य च वारयामास तुष्टा सा रुदती कृपया पुनः. हे वत्स तिष्ठ मा गच्छ क्व यासि इति पुनः पुनः सम् उच्चार्य च तत्पश्चात् जगाम सा च विक्लवम्. ஹே வத்சா, வத்சானது அன்பானவனேன்னு கூப்பிடுறது இல்லையா, வத்சான கன்றே அப்படின்னு கூப்பிடும்போது ஆசையாக கூப்பிடுறது. அப்போ அவள் சொல்கிறா, யார் ராதை சொல்கிறா, திஷ்டா போகாதப்பா, நில்லு, மாகச்சா போகாதே, கோயாசி எங்கே போகிற நீ, புனப்புனகா அப்படி மீண்டும் சொல்கிறான், நில்லுன்னு சொல்கிறான். சம் உச்சாரியா அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் தத்பஷா, அதுக்கப்புறம் சா விக்ளவம் ஜகாம. விக்ளவம் சொன்னா என்னது, அவளுக்கு மோசமாக மனசில் ஒரு
விக்லவம் சொன்னா ஆண்மையை இழப்பது தான் மிக ஆண்மைத்தனம் இல்லாதவன் சொல்லுவோம், வைக்லவியம் சொல்லுவோம், நபும்சகத்தன்மைன்னு சொல்லுவோம். இங்கே வந்து செயலறியாது நிற்றல், ஆண்மைத்தன்மை இல்லாமல் என்ன பண்ணுறதுனே தெரியாது, அப்படி ஒரு விலை வளர்த்து போய் இருக்கிறது. அப்படி விலை வளர்த்து போய் அவள் நின்றாள். गोप्यश्च रुरुदुः सर्वाः गोपाश्चापि सुदुःखिताः ते सर्वे राधिका चापि तत्पश्चात् बोधिता मया. ஸோ கோபிகைகள் எல்லாம் அழறா, கோப்பர்கள் அழறா, சர்வாக சூதுக்கிதா, எல்லாரும் துக்கம். ஐயோ இப்பேற்பட்ட முக்கியமான ஆள், கிருஷ்ணனோட ரொம்ப ஃப்ரெண்டு, இந்த சுதாமாவை இவள் வெளியில் தள்ளுறாளே அப்படின்னு சொல்லிட்டு தே சர்வே ராதிகா சாபி, அப்போ ராதிகாவை அழற ஆரம்பிச்சுட்டா. எல்லாருமே துக்கமாகிடுது, ஒரே துக்கமாகிடுது. ஏன்னா பிகாஸ் ஹி ஹேப்பன்ஸ் டு பி கிருஷ்ணாஸ் க்ளோஸ் ஃப்ரெண்டு, அதனால மேபி ப்ராபப்ளி இதான். ஸோ எல்லாருமே அழறா, எல்லாருமே துக்கமாகிடுது, ராதிகாவும் துக்கமாயிட்டா. தத்பஷாத் மயா போதிதா, அப்புறம் நான் என்ன பண்ணினேன், ராதைக்கு நான் சொன்னேன், ராதைக்கு நான் புத்தி எடுத்து சொல்கிறேன். பகவான் வந்து சொல்கிறார் இப்போ. आयास्यति क्षण अर्धेन कृत्वा शापस्य पालनं सुदामन् त्वम् इह आगच्छ इत्युक्त्वा सा च निवारिता. ஸோ ஆயாசதி வந்துருவாம்மா, சாபத்தை முடிச்சுட்டு வரட்டுமே, நீ இப்போ அவனை திருப்பி போகாதேலாம் சொல்லாதேங்கிறார் பகவான். ஸோ க்ஷண அர்த்தேன, கோலோகத்தை பொறுத்த வரைக்கும் அரட்சணம் தான். இவன் பூமியில் இருக்க போகிற காலம் அங்கே ஒரு மன்வந்தர காலம்னு சொன்னால் கூட கோலோகத்தை பொறுத்த வரைக்கும் அரட்சணம் அது. ஸோ அரட்சணத்தில் அவன் வந்துடுவான். சாபஸ்ய பாலனம் கிருத்வா, சாபத்தை நிறைவேற்றி விட்டு அவன் வந்து விடுவான். சுதாமன் துவம் இக ஆகச்ச, சுதாமா இங்கே வா அப்படின்னு சொல்லி யுக்த்வா சாச்ச நிவாரிதா. ஸோ ராதையை நான் தடை போட்டேன், நீ வந்து அவனை கூப்பிடாதே, அவனை இங்கே இருத்தாதேன்னு ராதையை நான் தடை போட்டுண்டே சுதாமாவை பக்கத்தில் கூப்பிட்டேன். सर्वं जगदम्बार्पणमस्तु.